ஹாய் டியர், டுடே நம்ம ஜிகேக்கு தான் ஒரு ஒன் ஷாட் பார்க்க போகிறோம். ஸோ டைட்டில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, when a dangerous mafia wanted to marry you. ஓகேவா? ஸோ ஸ்டோரிக்குள்ளே போகலாம். அண்ட் என்னவோ தெரியல, எனக்கு ஜேகேக்கு வந்துட்டு மாஃபியா ஸ்டோரி போடுறதுன்னா எப்படின்னு தெரியல. எல்லாத்துக்கும் வந்துட்டு ஜேகே மாஃபியா தான் நல்லாயிருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் எனக்கு ஜேகே பார்த்தா குழந்த மாதிரி இருக்கா. ஸோ மாஃபியா செட் ஆகுமா இல்லையா அப்படிங்கிறது எனக்கு தெரிய மாட்டேங்குது. பட் இருந்தாலும் நான் ட்ரை பண்ணுறேன். ஸோ ஸ்டோரி பார்த்து முடிச்சுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஓகேவா? ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இப்போது ஸ்டார்டிங்கில் நீங்கள் வந்துட்டு உங்களோட வீட்டில் ரெடி ஆகிட்ருக்கீங்க. உங்களோட அம்மா வந்துட்டு உங்களுக்கு திண்ணுலாம் வச்சு விடுறாங்க. நல்லபடியாக எக்ஸாம் எழுதிட்டு வா, ஓகேவா ஒயன்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்களும் அம்மா எனக்கு பயமாக இருக்குமா, பேசாமல் இன்றைக்கி ஏதாவது ஒரு பெரிய ஒரு விஷயம் நடந்து எக்ஸாம் ஸ்டாப் ஆகிடக்கூடாதா அப்படிங்கிற மாதிரி நான் வேடிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா எனக்கு ஒன்றுமே தெரியாது இந்த எக்ஸாமில் அப்படின்னு சொல்கிறீங்க. உங்களோட அம்மா தலையிலே ஒரு கொட்டி ஏண்டி ஃபஸ்ட் மார்க் எடுக்கிற நீ எப்படி சொல்கிறியே, அப்போ மற்ற பொண்ணுங்கள்லாம் உன்னை விட மோசமாக வேண்டுவாங்களோ, முறையதே நல்லபடியாக எக்ஸாம் எழுதிட்டு வா, பத்திரமா போயிட்டு வா சரியா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்களும் இந்த ஸ்கூலில் என்றைக்கு முடிப்பான்னு இருக்குது, இதான் லாஸ்ட் எக்ஸாம், இதை முடிச்சிட்டா ஐம் அ ஃப்ரீ பேர்ட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அந்த பென்சில் இந்த மாதிரிலாம் இருக்கணும். ஸோ எக்ஸாம் டைமில் நம்ம வெறும் ஜஸ்ட்டு ஸ்கேல் பென்சில் இந்த மாதிரி மட்டும் தானே எடுத்து போவோம், பேனெல்லாம் மட்டும் தானே. ஸோ அந்த மாதிரி எடுத்துகிட்டு போகிறீங்க. அம்மா சொல்கிறாங்க புக்கு வேணாமா அப்படின்னு சொன்னீங்க. அம்மா கடைசி டைமில் படித்தா எனக்கு படித்த எல்லாமே மறந்து போயிடும், அதனால் வேணாம், எது தெரியுதோ அதை எழுதிட்டு வரேன், சரிக்கு நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு அப்படியே வீட்டிலேருந்து கிளம்பிடுறீங்க. ஸோ சைக்கிள் எடுத்து தான் நீங்கள் ஸ்கூலுக்கு போவீங்க. ஸோ எப்பவுமே ஸ்கூலுக்கு சைக்கிளில் தான் போவீங்க. இன்றைக்கும் வந்துட்டு ஒரு பவுச்சில் வந்துட்டு ஸ்கேல் பென்சில் பேனெல்லாம் வச்சுட்டு அப்படியே வந்துட்டு அந்த சைக்கிள் முன்னாடி கூட இருக்கும்ல, ஸோ அதுக்குள்ளே போட்டுட்டு வாட்டர் பாட்டிலெலாம் எடுத்து உள்ள வச்சுக்கிட்டு சைக்கிள் எடுத்துகிட்டு நீங்கள் அம்மாவுக்கு பாய் சொல்லிட்டு கிளம்புறீங்க. ஸோ அந்த தெருமுனை தாண்ட வரைக்கும் அம்மா வெளியே நின்று பார்த்துட்டே தான் இருப்பாங்க. ஸோ நீங்கள் அந்த பக்கம் கிராஸ் பண்ணதுக்கு அப்புறமா தான் அம்மா வீட்டுக்குள்ளேயே வருவாங்க. அது மாதிரி தான் நீங்கள் அந்த பக்கம் கிராஸ் பண்ணிட்டீங்க. ஸோ இப்போ அவங்க வீட்டுக்கு வந்ததுமே வழக்கம் போல் அம்மா அப்பா என்ன பண்ணுவாங்க, தட் மீன்ஸ் அம்மா என்ன பண்ணுவாங்க, பசங்களெல்லாம் ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டாங்க அப்படின்னா வீட்டு வேலையெல்லாம் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் அவங்களும் கிச்சனுக்கு போயிட்டு பாத்திரம் கழுவலான்னு பார்க்குறாங்க. சரி ஓகே, அப்படியே டிவி போட்டு விட்டுட்டு ஏதாவது பாட்டு கேட்போம், அப்படியே வேலை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிவி ஆன் பண்ணுறாங்க. சேனல் சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கிறாங்க. சாங் ஏதாவது நல்லதாக இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்கு. ஸோ அப்போ வந்துட்டு எதாச்சியாக நியூஸ் சேனல் வந்துட்டு அப்படி கிராஸ் பண்ணி போகிறாங்க. ஆனால் அந்த நியூஸில் வந்துட்டு உங்களோட ஊருக்குள்ள, ஸோ அந்த ஊர் தான் வந்துட்டு பேர் சொல்கிறாங்க. என்னது நம்ம ஊர் பேர்லாம் நியூஸில் சொல்லிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பேக்கில் வந்து அகைன் அந்த நியூஸ் சேனலே வந்துட்டு போட்டு விட்டுட்டு அப்படி பார்த்துட்ருக்காங்க. இடுப்பு மேலே கையை வச்சுட்டு என்ன இது அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. அப்படி பார்த்தா பயங்கரமாக கலவரம் நடந்துகிட்ருக்கு. எந்த இடம்னு தெரியல அவங்களுக்கும். எந்த இடம், என்ன நம்ம ஊருன்னு சொல்கிறாங்க, கலவரமா அப்படின்னு சொல்லிட்டு நல்லா பார்த்தா அங்கங்கே வந்துட்டு அந்த புகை குண்டெல்லாம் வச்சு வெடிப்பாங்களோ, ஸோ அந்த மாதிரி. அதுக்கப்புறம் நிறையா வந்துட்டு சண்டை போடுறது, மாஃபியா அந்த மாதிரிலாம் இருக்குல்ல. ஸோ ரொம்ப ஒரு மாதிரி அரகண்ட்டாக பயங்கரமாக இருக்குது அந்த இடமே. பார்க்குறதுக்கே உங்களோட அம்மாவுக்கு பயமாக இருக்குது. எந்த பிளேஸாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கீழே பார்க்குறாங்க. அந்த இதில் சின்னதாக எழுதியிருப்பாங்க எந்த இடம் அப்படிங்கிறது, எக்ஸாக்டாக எந்த பிளேஸ் அப்படிங்கிறது கீழே சின்னதாக எழுதியிருப்பாங்கள்ல நியூஸ் சேனலில். ஸோ அந்த மாதிரி தான் அவங்களுக்கு வேறு கண் தெரிய மாட்டேங்குது நல்லா. சரி ஓகேன்னு போய்ட்டு கண்ணாடி எடுத்துகிட்டு வந்து போட்டுட்டு அப்புறம் பார்த்தா கரெக்டாக அது நீங்கள் ஸ்கூலுக்கு போகிற வழி தான். அவங்களுக்கு அப்படியே செம பயம் ஆகிடுச்சு. இப்போ இது லைவ் நியூஸா இல்லை பழைய நியூஸான்னு பார்க்குறாங்க. பார்த்தா லைவ் நியூஸ் தான். என்ன பண்ணுறதுன்னு தெரியல உங்களோட அம்மாவுக்கு. அப்படியே எழுந்திரிச்சு வெளியே போகிறாங்க. தட் மீன்ஸ் ஓடி வராங்க வெளியே. உங்களை அப்படியே வந்துட்டு சேவ் பண்ணோம்ல, ஸோ அதனால் உங்களுக்கு அம்மா மட்டும்தான், அப்பா கிடையாது. அதனால் வந்துட்டு அம்மா ஓடி வராங்க. அப்படி ஓடி வரும்போது அந்த தெரு ஃபுல்லாகவே போலீஸ் வந்துட்டு நிற்கிறாங்க. யாரையும் விட்டு வெளியே விட மாட்டேங்கிறாங்க. உங்களோட அம்மா கதறாங்க, ப்ளீஸுங்க என் பொண்ணு ஸ்கூலுக்கு போயிருக்கிறா, அவள் அந்த இடத்துல தான் மாட்டியிருப்பா, ப்ளீஸுங்க நான் போய் அவளை காப்பாற்றணும்னு சொல்லவும் அங்கே நிறைய போலீஸ்லாம் இருக்காங்க, பார்த்துக்குவாங்க, நீங்கள் இங்கேருந்து போனால் தேவையில்லாத பிரச்சனை வரும், முதல்ல வீட்டுக்குள்ளே போங்கன்னு சொல்லிட்டு உங்களோட அம்மா வீட்டுக்குள்ளே போட்டு அடைச்சிட்றாங்க போலீஸ் எல்லாமே. ஏன்னா அவங்களோட சேஃப்டி முக்கியம் அப்படின்னு. இப்போது அப்படியே உங்கள் பக்கம் பார்த்தா நீங்கள் வந்துட்டு அப்படியே சைக்கிளில் ஸ்கூலுக்கு போயிட்டுருக்கிறீங்க. நீங்கள் இன்னும் போகிற வழியில் அந்த மாதிரி இன்னும் வரலை, ஆனால் நீங்கள் அந்த வழியாக தான் போவீங்க. ஸோ நீங்கள் இந்த பக்கம் அவுட்டர் தான் போயிட்டுருக்கீங்க. நீங்கள் எப்போவுமே ஷார்ட்கட்டில் போவீங்க, ஓகேவா? ஷார்ட்கட்டில் போயிட்டு அந்த இடத்துல ஜாயின் ஆகிட்டு அதுக்கப்புறம் மெயின் ரோட்டில் போவீங்க. ஸோ அதனால் நீங்கள் ஷார்ட்கட்டில் போகிறதால உங்களுக்கு இன்னும் அந்த மாதிரி ஒரு பிரச்சனை, இந்த மாதிரி போலீஸ் எல்லாம் வந்துட்டு அந்த சைடில் யாருமே இல்லை. ஏன்னா அந்த ஷார்ட்கட் யாரும் அதிகமாக யூஸ் பண்ண மாட்டாங்க. மெயின் ரோட்டில் மட்டும்தான் அந்த மாதிரி போலீஸ்லாம் வந்துட்டு சேஃப்டிக்கு நிற்பாங்க. ஸோ நீங்கள் ஃபைனலாக அந்த ஷார்ட்கட்டெல்லாம் முடிச்சு அந்த மெயின் ரோடுக்குள்ள, ஸோ அந்த இடத்துக்கு போகிறீங்க. அப்படி போகிறப்போ ஒரு மாதிரி புகை மண்டலமாக இருக்குது. நீங்கள் பார்க்குறீங்க, என்ன இங்கே மட்டும் இவ்வளோ பனி பெய்யுதா என்ன,
என்ன ஒரு மாதிரி புகையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே சைக்கிளில் போயிட்டுருக்கிறப்போ டக்குன்னு வந்துட்டு ஒரு அதாவது நிறைய பேர் எல்லாம் அடித்து கொண்டு நல்லா கீழே போட்டிருப்பாங்கள்ல, அந்த மாதிரி தான் எல்லாம் கீழே கிடக்கவும் ஒருத்தவங்களோட டெட் பாடி கிடக்குது. அப்படியே நீங்கள் அது மேலே தெரியாமல் சைக்கிளை விட்டுருப்பீங்க. பேரட்டி விட்டு அப்படியே கீழே விழுந்துடுறீங்க. விழுந்து நேராக கடன்னு உருண்டுட்டு போயிட்டு ஒருத்தவங்களோட கால் மேலேயே விழுந்துடுறீங்க. தட் மீன்ஸ் அவங்க நின்றுட்டுருப்பாங்க. ஸோ அது வேறு யாரும் கிடையாது, ஜேகே தான் நின்றுட்டுருப்பாரு. ஸோ அப்படியே வந்துட்டு பக்கத்தில் ஒருத்தனை பிடிச்சிட்டு அப்படியே கன்னை அவனோட நெத்தியில் வச்சு நிற்கிறாரு. நீங்கள் உருண்டுட்டு போய் அவரோட காலில் விழுங்கவும் அவருக்கு லைட்டாக அந்த கன் வந்துட்டு பேலன்ஸ் கம்மியாகுது. ஸோ அவன் கையில் பிடிச்சிருந்த அந்த இருக்கான்ல, ஸோ அவன் வந்துட்டு தப்பிச்சு ஓடிடுறான். ஜேகேக்கு செம்ம டென்ஷன் ஆயிடுச்சு. அப்படியே வந்துட்டு உங்களை வந்துட்டு அவர் பார்க்கவே இல்லை, புகையாக இருக்கிறதுனால அவருக்கு தெரியல. அப்படியே உங்களோட ஷர்ட் காலரை பிடிச்சி அப்படியே மேலே தூக்கி தரத்தார அந்த பக்கம் இழுத்துட்டு போகிறாரு. அவர் என்ன ஏதோ ஒரு பையன் அப்படிங்கிற மாதிரி நினச்சிருந்துருப்பாரு. ஸோ ஷர்ட் காலர் தான் பிடிச்சிட்டு போயிருப்பாரு. நீங்கள் என்ன நடக்குதுன்னே தெரியாமல் அப்படியே பின்னாடியே போகிறீங்க. ஏன்னா அவர் பேசவே டைம் கொடுக்கல, தரத்தாரன்னு இழுத்துட்டு போயிருப்பாரு. அப்படியே இழுத்துட்டு போயிட்டு செவத்தோட ஒரு ஓரமாக சாய்ச்சி நிற்க வச்சு கன்னை அப்படியே உங்களோட எப்படி சொல்கிறது, அந்த கன் பாயிண்ட் வந்துட்டு எப்படி வைக்கிறாங்கன்னா உங்களோட நெத்தி சைடில் வந்துட்டு இந்த நெத்தி பொரியா ஐயோ ஏதோ ஒரு சொல்லுவாங்களே பொறிக்கணும்னு சொல்லுவாங்கள்ல, கண்ணுக்கு இந்த பக்கம் தலைவலிக்குள்ள ஒரு இடம். ஸோ அந்த இடத்துல கரெக்டாக பாயிண்ட் பண்ணிவிட்டு அப்படியே உங்களை பார்த்துட்டே இருப்பார். இப்போ வந்துட்டு அந்த இடம் ஃபுல்லாகவே ஒரு மாதிரி புகையாக இருக்கிறதுனால உங்களுக்கும் அவரை தெரியல, அவருக்கும் உங்களுக்கு தெரியல. பட் அவர் கரெக்டாக உங்களோட தலை இருக்குல்ல, ஸோ நெத்தியில் வந்துட்டு கன்னை பாயிண்ட் பண்ணி வச்சுருக்காரு. அப்படியே கோமாக உங்களை அப்படியே பார்த்துட்டு வச்சுருக்காரு. அவரோட ஃபேஸ் செம்ம கோமாக இருக்குது. அண்ட் நீங்கள் செம்மையாக பயந்துட்டு உங்களுக்கு சென்ஸ் ஆகுது யாரோ அவங்கள வந்துட்டு இந்த மாதிரி கொலை தான் ட்ரை பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நல்லா சென்ஸ் ஆகிடுச்சு. பயத்தோடு அப்படியே நிற்கிறீங்க. இப்போ அப்படியே அங்கே இருக்கிற புகையெல்லாம் லைட்டாக மறைய ஆரம்பிக்குது. ஸோ ஃபஸ்ட்டு அந்த ஃபாக் இருக்குல்ல, ஸோ அந்த புகை இருக்குல்ல, அது வந்துட்டு மேலேருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மறையுது. எப்படின்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு உங்களோட கண் இருக்குல்ல, ஸோ அப்படியே கண்ணுக்கிட்ட வந்துட்டு லைட்டாக கொஞ்சம் புகை மறையும். அவரோட கண் உங்களோட கண் அப்படியே மீட் பண்ணிக்கிற மாதிரி இருக்குது. ஸோ உங்களோட கண்ணே அவரும் பார்க்க, அவரோட கண்ணை நீங்கள் பார்க்க, அவர் கோவத்தில் பார்த்துருப்பாரு. பட் நீங்கள் செம பயத்தில் அப்படியே அவரை பார்த்துட்ருக்கீங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த புகை கம்மியாக ஆக உங்களோட கண், மூக்கு, அப்படியே சீக்கு, அதுக்கப்புறம் லிப்ஸ், இந்த மாதிரி வந்துட்டு உங்களோட ஃபுல் ஃபேஸும் ரிவீல் ஆகுது. ஸோ நீங்களும் அப்போ தான் வந்துட்டு ஜேகேவை ஃபுல்லாக பார்க்குறீங்க. உங்கள் 2 பேர்த்துக்கு சென்டரில் ஒரு 4-5 கேப்பு தான் இருக்கும். ஸோ அந்த ஃபாக் ஃபுல்லாகவே கீழே அப்படியே ஒரு மாதிரி மறைஞ்சு போனதுமே அவர் உங்களை அப்படியே ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்காரு. ஸோ நீங்களும் பயத்தோடு அவர் பார்க்குறீங்க. அவர் கோவமாக பார்த்துருந்துருப்பாரு ஆக்சுவலாக. பட் உங்களை ஃபுல்லாக அந்த ஃபேஸை பார்த்ததுமே அவரால் வந்துட்டு அந்த கோவத்தை எக்ஸ்போஸ் பண்ண முடியல. ஜஸ்ட் அப்படியே ஒரு மாதிரி காமாக அவரே வந்துட்டு எப்படி சொல்கிறது, மெய் மறந்து நிற்பாங்க பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி ஒரு மாதிரி உங்களே பார்த்துட்ருக்காரு சைலண்ட்டாகவே. நீங்கள் ரொம்ப பயந்துட்டீங்க. ஆனாலும் அவரோட கன் வந்துட்டு உங்களோட நெத்திலே தான் இருக்குது. ஏன்னா அவர் வந்து ஒரு மாதிரி ஃப்ரீஸ் ஆன மாதிரி உங்களை பார்த்துட்ருக்காரா. ஸோ அவருக்கு என்ன பண்ணிட்டுருக்காருன்னு தெரியல. நீங்கள் அந்த கன்னை ஒரு மாதிரி பார்க்குறீங்க, சைட்லேயே இப்படி பார்க்குறீங்க. ஸோ ஜேகே அப்போ தான் அதை நோட் பண்ணுறாரு. நீங்கள் அப்படியே உங்களோட கண் இந்த பக்கம் பார்க்குறப்போ அந்த கன் இருக்கும், ஸோ அதான் பார்த்துருப்பீங்க. ஸோ அப்படியே அவர் உங்கள் கண்ணையே பார்த்துட்டு இருக்கவும் உங்களோட கண் எந்த பக்கம் மூவ் ஆகுதுன்னு பார்த்துருப்பாரு. ஸோ அந்த கன் பக்கம் தான். அப்படியே அவர் அந்த கன்னை பார்க்கவும் டக்குன்னு அந்த கன்னை அப்படியே கீழே இறக்கிக்கிறாரு. நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி பயந்து போய் நிற்கிறீங்க. ஸோ அடுத்து நீங்கள் வந்துட்டு அவரோட கையை தான் பார்க்குறீங்க குனிஞ்சு. ஏன்னா உங்கள் ஷர்ட்டு காலர் போட்டு பிடிச்சிருப்பாரு. நீங்கள் வந்துட்டு ஒரு ஒயிட் கலர் ஷர்ட்டு, அப்புறம் டை, அதுக்கப்புறம் ஒரு ப்ளூ கலர் மாதிரி ஸ்கர்ட்டு, ஒரு டை வரைக்கும் இருக்குல்ல. ஸோ கொரியன் டைப் யூனிஃபார்ம் தான், ஓகேவா. ஸோ அந்த மாதிரி தான் போட்டிருப்பீங்க. ஸோ அப்படியே நீங்கள் அவர் கையை பார்க்கவும் அவர் அப்படியே மறுபடியும் உங்களை பார்க்குறாரு. எங்கே பார்க்குறீங்கன்னு பார்த்தா அவரோட கையை தான் பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ தான் அவரும் பார்க்குறாரு. உங்கள் ஷர்ட் காலரை பிடிச்சி அப்படியே கழுத்தோடு சேர்த்து பிடிச்சிருப்பாரு. ஸோ டக்குன்னு கையை எடுத்துடுறாரு. நீங்கள் நகரவே இல்லை, பயத்தோட அப்படியே திரும்ப அவரோட ஃபேஸை பார்க்குறீங்க. அவர் அப்படியே உங்களோட ஃபேஸை ஃபுல்லாக கண், மூக்கு, வாயின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்காரு. அவருக்கு எப்படி தெரியுதுன்னா ஒரு மாதிரி அவருக்கு எவ்வளோ பேர் பார்த்துருப்பாரு. பட் உங்களை ஒரு மாதிரி அவருக்கு டிஃப்ரெண்ட்டாக தெரியுறீங்க. ஸோ தனித்தனியாக ஒவ்வொரு கண்ணும் ஒரு மாதிரி அழகாக அவருக்கு தெரியுது, ஓகேவா. நீங்கள் பயந்து ஒரு மாதிரி பயத்தில் லிப்ஸில் ஒரு மாதிரி ஆட்டுவோம்ல, ஸோ அந்த மாதிரி இது பண்ணுறப்போ அது கூட அவருக்கு அழகாக தெரியுது. ஸோ கண்ணத்தை பார்க்குறாரு, அப்படியே பளபளன்னு இருக்குது. அந்த கண்ணை பார்க்குறாரு, பயத்தில் கண் அங்கேயும் இங்கேயும் போயிட்டு வருது உங்களோட கண். ஸோ ஒரு மாதிரி அவர் அதையே அப்படியே நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதை ஒரு மாதிரி அப்சர்வ் பண்ணி பார்த்துட்ருக்காரு. இப்போது நீங்கள் வந்துட்டு அப்படியே சுற்றியும் பார்க்குறீங்க. பார்த்தா எல்லா பக்கம் நிறைய பேர் அந்த டெட் பாடி மாதிரி கிடக்குறாங்க. ஜேகே வந்துட்டு ஒரு பெரிய மாஃபியா. ஸோ அவர் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு
அதாவது இவ்வளோ பெரிய பிரச்சனை ஆகிறதுக்கு காரணமே அவர் தான். அவர் வந்துட்டு எல்லாரையுமே அவரோட அடியாட்கள் எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வந்து இந்த மாதிரி பெரிய ஃபைட் பண்ணிட்டு இருந்திருப்பார். ஸோ அவரோட கையில் இருக்கிற கன்னு, அதுக்கப்புறம் அவரோட டேட்டூ, இந்த மாதிரி ஒவ்வொன்றும் நீங்கள் வந்துட்டு பார்க்குறீங்க. பார்த்துட்டு செம்ம பயமாக இருக்குது. ஏன்னா அவர் உங்களுக்கு வெறும் ஜஸ்ட் 4 இன்ச் கேப்பில் தான் நிற்கிறாரு. ஸோ ரொம்ப பயந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக அவங்களோட கண்ணெல்லாம் கலங்குது பயத்தில். ஸோ பயத்தில் கண்ணெல்லாம் கலங்கவும் அப்படியே ஜேகே பார்க்குறாரு. அவங்க அப்படியே லைட்டாக அந்த சில பேர்த்துக்கு அழுதா கூட நோஸ் எல்லாம் லைட்டாக ரெட் ஆகும், அதுக்கப்புறம் சீக்கெல்லாம் ரெட் ஆகும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி. ஸோ அப்படியே உங்களுக்கு வந்துட்டு அப்படியே பயத்துலேயே வந்துட்டு ஒரு மாதிரி கண்ணெல்லாம் கலங்கி கிட்டத்தட்ட லிட்ரலி நீங்கள் கண்ணில் இருந்து தண்ணி கீழே விழலை, அவ்வளோதான். ஸோ அதை பார்த்ததுமே ஜேகேக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. எதுக்கு ஒரு மாதிரி கண்ணெல்லாம் கலங்குறா அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு என்ன நினச்சாரோ அப்படியே வந்துட்டு உங்களோட கையை அப்படியே ஹோல்ட் பண்ணிக்கிறாரு. அதாவது கையை அப்படியே பிடிச்சிக்கிறாரு ஒரு கையை. நீங்கள் அப்படியே கீழே குனிஞ்சு பார்க்குறீங்க, உங்கள் கையை தான் பிடிச்சிருக்காரு. உங்களுக்கு ரொம்ப பயமாயிடுச்சு. ஸோ அப்படியே நீங்கள் அவரே பார்த்துட்டே இருக்கவும் அப்படியே அவர் அந்த இடத்துலலாம் வந்துட்டு இன்னுமே ஃபைட் போயிட்டே தான் இருக்குது. ஸோ அப்படியே அந்த பக்கம் இருந்து வேறு ஒரு பக்கம் ஒரு சந்துக்குள்ளே அப்படி கூப்பிட்டு போகிறாரு. நீங்கள் என்ன பண்ணுறாருன்னே தெரியாமல் ஒரு மாதிரி பதட்டத்தில் அப்படி பின்னாடியே வந்துட்டு இழுத்து தானே போகிறாரு. ஸோ நீங்கள் அப்படியே ஓடிட்டு இருக்கிறீங்க அவர் பின்னாடி. ஃபைனலி ஒரு சந்து மாதிரி இருக்குது, அந்த இடத்துல யாருமே இல்லை. ஸோ அங்கே கொண்டு போய் உங்களை நிற்க வச்சுட்டு அந்த இடம் வேறு ரொம்ப குறுகலாக இருக்குமா, இந்த மூவிலலாம் காட்டுவாங்கள்ல, ட்ராமாலலாம் அந்த மாதிரி ரொம்ப குட்டி சந்து. ஸோ அதில் 2 பேர் நிற்கிறது வந்துட்டு ரொம்பவே கஷ்டம் தானே. ஸோ நெருக்கி நிற்கிற மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ நீங்கள் அப்படியே நின்றுட்டுருக்கீங்க. ஸோ ஜேகே வந்துட்டு அந்த சைடு இந்த சைடு பார்க்குறாரு. நீங்கள் பயத்துலேயே ஜேகே பார்த்துட்ருக்கவும் அவர் எப்படிங்க வந்த அப்படின்னு சொல்லிட்டு மெதுவாக ஹஸ்கி வாய்ஸில் பேசுவாங்களோ அந்த மாதிரி பேசுகிறாரு. ஸோ நீங்கள் நான் ஸ்கூலுக்கு வந்தேன், சைக்கிளில் வந்தேன் அப்படின்னு சொல்கிறீங்க. இந்த மாதிரி டைமில் எல்லா பக்கம் நியூஸில் சொல்லிட்டுருக்காங்கல்ல, எதுக்கு வந்தேன் அப்படின்னு சொல்லி கேட்கவும், நான் காலையில் டிவி பார்க்கல, எனக்கு தெரியாது, இன்றைக்கி எனக்கு லாஸ்ட் எக்ஸாம் இருக்குது, நான் 12th போகிறேன், ஹை ஸ்கூல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பயத்தில் பேசுகிறீங்க. நீங்கள் பேசுகிறது அவருக்கு ரொம்ப ஒரு மாதிரி காதுக்குள்ளே அவ்வளோ அழகாக போகுது. உங்கள் வாய்ஸ்க்கும் உங்களோட ஃபேஸ்க்கும் நீங்கள் ஒரு மாதிரி பதட்டத்தில் பேசுகிறதுக்கும் அந்த டோனுக்கும் உங்களோட ஒரு குட்டி ஸ்லாங் நல்லாயிருக்கு. நீங்கள் மட்டுமே அந்த ஸ்லாங்கில் பேசுகிற மாதிரி இருக்குது. அவர் இதுக்கு முன்னாடி அந்த மாதிரி கேட்டதே இல்லை. நீங்கள் பேசுகிற டோனே ஒரு மாதிரி அழகாக, எப்படி சொல்கிறது, ஒரு ட்ரக் மாதிரி இருக்குது. அதை கேட்கலானே தோணிட்டு இருக்கும் போல். ஸோ அந்த மாதிரி அவர் திருப்பி உங்ககிட்ட கேள்வி கேட்டே இருக்காரு. நீங்களும் வந்துட்டு ஆனால் சைக்கிளில் வந்தேன், சைக்கிள் அங்கே கீழே கிடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பயந்துகிட்டே சொல்கிறீங்க. சரி, ஓகே, இங்கே நில்லு, கண்டிப்பாக இன்றைக்கி எக்ஸாமுக்கு போகணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஆமாங்க சார், நான் போகணும், லாஸ்ட் எக்ஸாம், நான் நல்லா படிப்பேன் அப்படின்னு நீங்கள் சொல்லவும், இது வேறையா, சரி ஓகே, சைக்கிள் எங்கே போட்ட அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. தெரியலை அப்படின்னு நீங்கள் சொல்லவும், இங்கே நில்லு, வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே உங்களை அந்த சந்தில் நிற்க வச்சுட்டு அந்த பக்கம் இந்த பக்கம் பார்த்துட்டு கன் அப்படியே ஒரு மாதிரி பிடிச்சிட்டு போயிட்டுருக்காரு. அதாவது 2 மாஃபியா, ஓகேவா? ஸோ 2 மாஃபியாவுக்கு இடையில பயங்கர சண்டை நடந்துட்டு இருந்திருக்கும். ஸோ அப்போ தான் நீங்கள் இந்த மாதிரி இடையில போய் சிக்கியிருந்திருப்பீங்க. போலீஸும் முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்துக்கும் பாதுகாப்பு கொடுத்து வீட்லேயே எல்லாத்தையும் இருக்க வச்சுருப்பாங்க. ஆனால் நீங்கள் குறுக்கு தரத்தில் பூந்ததாக ஷார்ட்கட்டில் பூந்து போனங்காட்டிக்கு இப்படி சிக்கியிருப்பீங்க எசக்க. அப்படி இது பண்ணங்காட்டிக்கும் அவர் வந்துட்டு அப்படியே அந்த கன்னெல்லாம் வச்சுக்கிட்டு போயிட்டு எல்லா பக்கம் சண்டை போடுறாரு. அவர் உங்களோட சைக்கிள் கண்டுபிடிக்க போயிருப்பார். ஆனால் சும்மா இருப்பாங்களா ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க? ஸோ அந்த மாஃபியாலாம் வந்து சும்மா இருக்க மாட்டாங்கல்ல. அந்த கேங்கில் வந்துட்டு இவர் அட்டாக் பண்ண வரவும் தப்புன்னு போட்டு சுட்டுட்டே இருக்காரு. அதை பார்த்து உங்களுக்கு செம்மையாக கை காலம் நடுங்குது. அப்படியே ஒரு டைம் அந்த புல்லட் சவுண்ட் கேட்குறப்ப காதை அப்படியே டக்குன்னு அடிச்சுக்கிறீங்க. இப்படி தான் ஒரு 1/4 மணி நேரம் கழித்து ஃபைனலி உங்களோட சைக்கிளை கண்டுபிடிச்சிருப்பாரு. ஸோ அப்படியே சைக்கிளை கண்டுபிடிச்சிட்டு அந்த சைக்கிளை அவரே ஏறி உக்காந்துக்கிட்டு ஓட்டிகிட்டு தான் வராரு. ஆனாலும் அந்த ஆப்போசிட் கேங் வந்துட்டு ஃபைட் பண்ணும்போது அப்படியே சைக்கிளை ஒரு கையில் ஓட்டிட்டு இன்னொரு கையில் அப்படியே ஸ்டைலாக அந்த கன்னை வச்சு ஒரு ஷூட் தான் அந்த ட்ரிகர் அழுத்திருப்பார். அவன் அப்படியே விழுந்திருப்பான். ஸோ அப்படியே சிரிச்சுட்டே அந்த கன்னுக்கு ஒரு கிஸ் பண்ணிவிட்டு அந்த கன்னை உங்களோட சைக்கிள் கூட இருக்குல்ல, ஸோ நீங்கள் வந்துட்டு அந்த பென்சில் வாட்டர் பாட்டிலெலாம் வச்சுருப்பீங்க, அதுக்குள்ளே போட்டுட்டு அழகாக வந்து அங்கே நிற்கிறாரு. ஸோ நீங்கள் அப்படியே அமைதியாக பார்த்துட்டே இருக்கீங்க. என்ன பார்க்குற, வா அப்படிங்கிறாரு. நானா அப்படின்னு சொல்லவும், எக்ஸாமுக்கு போகணும்ல, வா அப்படிங்கிறாரு. இல்லை, நான் தனியாக போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பதட்டத்தில் பேசுகிறீங்க. ஸோ ஜிகேங்கிட்டு தனியாக எப்படி போவேன், பார்த்தல எவ்வளோ பெரிய ஃபைட்டுன்னு, வா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அப்படி கூப்பிடுறாரு. உங்களோட சைக்கிளில் வந்துட்டு முன்னாடியெல்லாம் கம்பி கிடையாது, பின்னாடி தான். ஏன்னா கேர்ள்ஸ் சைக்கிளில் பின்னாடி வந்துட்டு உட்காரத்துக்கு அந்த பேக்கெல்லாம் வைக்கிறதுக்கு அது மாதிரி வச்சுருப்போம். ஸோ முன்னாடி கம்பி வச்சுருக்க மாட்டோம். அதனால் வந்துட்டு நீங்கள் போயிட்டு அதில் அப்படியே உட்காந்துக்கிறீங்க. ஸோ ஜேகே வந்துட்டு அந்த சைக்கிளை அப்படியே ஓட்டிகிட்டு போயிட்டுருக்காரு. உங்களுக்கு நான் பயமாக இருக்குது, என்னடா இவன் கன்னெல்லாம் வச்சுருக்கான்,
என்னை போய் சைக்கிளில் கூட்டிகிட்டு போயிட்டுருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி நீங்கள் பார்த்துட்டு இருக்கவும் இந்த சைடு அந்த சைடு வந்துட்டு ஜேகே செம்ம ஃபாஸ்ட்டாக சைக்கிளை ஸ்டைலாக ஓட்டிகிட்டு போயிட்டுருக்காரு. அதுவும் ஆப்போசிட் கேங் வந்துட்டு திடீர்னு எங்கேருந்து வருவானுங்கன்னே தெரியல, எவனாவது உள்ளே வந்துடுறான். ஸோ வரும்போது அப்படியே அவங்க வந்துட்டு அந்த கன்னை வச்சு ஷூட் பண்ணிக்கிட்டு ஒரு மாதிரி செம்ம கெத்தாக வந்துட்டு போயிட்டுருக்காரு. ஃபைனலி உங்களோட ஸ்கூல் எது அப்படின்னு அவருக்கு தெரியாது. ஆமாம் ஸ்கூல் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நீங்கள் ப்ளீஸுங்க எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, நான் படித்ததெல்லாம் மறந்துடுவேன், என்னை இங்கே இறக்கி விட்டுருங்க, நான் போயிடுறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லவும், சரி ஓகே இதுக்கு மேலே எந்த பிரச்சனையும் வராது, போலீஸ்லாம் இருப்பாங்க, பத்திரமா போ, அப்புறம் இந்த ஃபைட்லாம் முடிஞ்சுன்னு சொல்ல வரைக்கும் ஸ்கூலை விட்டு வெளில வராத அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் வந்துட்டு உங்கள் சைக்கிள் கொடுக்குறாரு. நீங்களும் வந்துட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த சைக்கிளை வாங்கிட்டு அப்படியே ஒரு 2 எட்டு அதாவது தள்ளிட்டு தான் நடந்திருப்பீங்க. ஆனால் ஜேகேக்கு வந்துட்டு தனியாக அவங்கள விடுறதுக்கு மனசு இல்லை. ஸோ திரும்ப வந்துட்டு இல்லை உன் பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நீங்கள் எதுக்கு கேட்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், கூப்பிடுறதுக்கு தான், பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாரு மறுபடியும். நீங்கள் நான் சொல்ல மாட்டேன், நான் உங்ககிட்டலாம் சொல்ல மாட்டேன், நீங்கள் கெட்டவங்க, நீங்கள் எல்லாத்தையும் கொல்றீங்க, உங்ககிட்டலாம் என் பேர் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்கிறீங்க. ஆக்சுவலாக ஜேகே கிட்ட யாருமே இந்த மாதிரி பேசவே மாட்டாங்க. அது எப்படின்னா ஒரு மாதிரி க்யூட் வாய்ஸில் நான் உங்ககிட்ட சொல்ல மாட்டேன் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்துட்டு அவர் கேட்டால் எல்லாத்துக்கும் ஆன்சர் கிடைக்கணும், ஆனால் அது வரைக்கும் அவர் விட மாட்டார். பட் நீங்கள் இந்த மாதிரி சொல்லவும் அவருக்கு இது புதுசாக இருக்குது. ஒரு பொண்ணு என்கிட்ட பேர் கூட சொல்ல மாட்டேங்கிறா, என் முன்னாடியே என்னை கொலகாரன்னு சொல்கிறா அப்படிங்கிற மாதிரி அவருக்கு அது நல்லா இருக்குது. நீங்கள் பேசுகிறதே அவருக்கு ஒரு மாதிரி ட்ரீமில் இருக்க மாதிரி இருக்குது. ஸோ அங்கே அவ்வளோ பெரிய சண்டை நடந்துகிட்ருக்கு. அப்படியே 2 பக்கம் கேங்குக்கு நடுவில் பயங்கர சண்டை, ஆளுக்கு வந்துட்டு சுட்டுக்கிறானுங்க, அடிச்சுக்கிறானுங்க, வெட்டிக்கிறானுங்க. இந்த பக்கம் ஜேகே அப்படியே உங்களை பார்த்துக்கிட்டு ஸ்லோ மோஷனில் ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. சொன்னீங்க நான் கிளம்புறேங்க அப்படின்னு சொல்லிட்டு சைக்கிளை வாங்கிட்டு தள்ளிட்டு போயிட்டுருக்குறீங்க. அப்படி போகிறப்போ சும்மா போயிருந்தால் கூட பரவாயில்ல, அவர் போகிறவங்களே தான் பார்த்துட்ருப்பாரு. நீங்கள் ஏன்னே தெரியல திரும்பி ஒரு பார்வை பார்த்துட்டு அச்சோ என்னங்க தான் நிற்கிறாரா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்துட்டு மறுபடியும் சைக்கிளில் ஏறி ஓடிடுறீங்க. ஸோ ஜேகேக்கு ஒரு மாதிரி இருக்குது, நல்லா இருக்குது. நீங்கள் அப்படி திரும்பி பார்த்ததுமே அவர் வந்துட்டு ஒரு மாதிரி தலையில் வந்துட்டு அதாவது கையை பின்னாடி தலையில் வச்சு தேய்ச்சிக்குவாங்களே, ஸோ அந்த மாதிரி அவருக்கு ஷையெல்லாம் ஆகுது. அப்படியே ஒரு மாதிரி சைலண்ட்டாக அந்த இடத்துல இருந்துட்டு சிரிச்சுட்டே இந்த பக்கம் திரும்பினா பளீர்னு ஒரு அறை ஜேகேக்கு தான் கன்னத்துலேயே. அவர் கீழே விழுந்திருப்பார். அப்புறமா நல்லா கண்ணை முழிச்சு பார்த்தா ஆப்போசிட் கேங் தான், அவன் அப்படியே வந்துட்டு அரைஞ்சிருப்பான். ஸோ ஜேகேக்கு கடுப்பாயிடுச்சு, கொஞ்சம் நேரம் ரொமான்ஸ் பண்ண விடுறானுங்களா அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப வந்துட்டு கன் எடுக்கலான்னு எடுத்தா கன்று தான் உங்களோட கூடையில் போட்டிருப்பாரு, அவர் கையில் இல்லை. ஸோ இப்போ கையிலே போட்டு செம்மையாக எல்லாத்தையும் அடிக்கிறாரு. இந்த மாதிரி தான் பயங்கர ஃபைட்டு. நீங்களும் போய்ட்டு எக்ஸாம் எழுதலான்ட்டு போயிருப்பீங்க. ஸோ ஸ்கூலுக்குள்ளே போயினா கன் இருக்குது உங்களோட பேக்கில், தட் மீன்ஸ் அந்த கூடைக்குள்ளே. அதை மறைச்சி வைக்கிறதுக்கு எதுவும் கிடையாது, ஒரு பவுச் மாதிரி வச்சுருக்கீங்க. அந்த பவுச் வந்துட்டு ஒரு அளவுக்கு பெருசாக இருக்கும். இப்போ இது என்ன பண்ணுறது, கன்று வேறு இங்கே இருக்குது, ஐயோயோ பார்த்தா மாட்டிப்போமோ, என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு அது வேறு பயமாக இருக்குது. ஸோ ஃபைனலி நீங்கள் வந்துட்டு அந்த பவுச்சுக்குள்ளே அந்த கன் எடுத்து ஒளிய வச்சுக்கிறீங்க. ஸோ வச்சுட்டு பென்சில் பேனா இதெல்லாம் மட்டும் எடுத்துக்கிட்டு அப்படியே வந்துட்டு எக்ஸாம் ஹால்குள்ளே போகிறீங்க. பவுச்சு வெளியே தான் வச்சுருப்பீங்க, உள்ளே எட்டு போனால் உள்ளே எல்லாம் திறந்து காட்ட சொல்லுவாங்க. ஸோ அப்படி காட்டினா மாட்டிப்பீங்க, அதனால தான். ஸோ வெளியே வந்துட்டு ஒரு புக்கெல்லாம் வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வச்சுருப்பாங்கள்ல, ஸோ ஃப்ரெண்ட்ஸோட புக்கில் வந்துட்டு அந்த பவுச்செல்லாம் வச்சு ஒளிய வச்சுட்டு அவங்களோட பேக்குள்ளே வச்சுட்டு நீங்கள் அப்படியே எக்ஸாம் எழுத போகிறீங்க. ஆனால் போனால் உங்களுக்கு ரொம்ப மைண்ட் டிஸ்டர்பாக இருக்குது. இன்னும் அந்த கொஸ்டின் பேப்பர்லாம் கொடுக்கல, ஜஸ்ட் அமைதியாக உட்கார தான் வச்சுருக்காங்க. ஆனால் அவங்களோட மைண்டுக்குள்ளே வந்துட்டு ரொம்ப ஒரு மாதிரி பதட்டமாகவே இருக்குது. அந்த சந்துக்குள்ளே வந்துட்டு ஒரு மாதிரி ரொம்ப நெருக்கமாக நின்று இருப்பாங்க. ஸோ நின்றுட்டு இருந்திருப்பீங்கள்ல, அப்போது வந்துட்டு ஜேகே ரொம்ப க்ளோஸாக அவங்கக்கிட்ட வந்துட்டு அப்படியே ஒரு மாதிரி பார்த்துட்டே இருந்திருப்பார். உங்களுக்கு அதெல்லாம் ஒரு மாதிரி டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இருக்குது. அண்ட் உங்களோட நெத்தியில் வந்துட்டு அப்படியே கன்னை வச்சுட்டு உங்களே பார்த்துட்டு இருந்திருப்பார். ஸோ உங்களோட ஷர்ட்டு காலரை பிடிச்சி அப்படி நெரிச்சிருப்பார். ஸோ எல்லாமே அப்படியே வந்து போகுது, ஒரு மாதிரி உங்களுக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. ஸோ நீங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு அந்த தாட் திரும்ப வந்துகிட்டே இருக்கும், உங்களால் கான்சன்ட்ரேட் பண்ண முடியல, அமைதியாகவே உட்கார முடியல. அந்த இடத்துல என்ன பண்ணிடுறீங்கன்னா வாய் இருந்தால் ஐயோ சாமி கடலை அப்படிங்கிற மாதிரி கத்திடுறீங்க. ஸோ அப்படியே காதில் கை வச்சு கத்திருப்பீங்க. எல்லோரும் அப்படியே உங்களை தான் சைலண்ட்டாக திரும்பி பார்க்குறாங்க. ஆல்ரெடி அங்கே ஒரு பெரிய பிரச்சனை, அடித்து பிடிச்சி எல்லோரும் வந்துட்டு ஸ்கூலுக்கு வந்திருப்பாங்க எக்ஸாம் இருக்குது அப்படிங்கிறதுக்காக. ஸோ அப்படி வந்துட்டு நீங்கள் பாட்டுக்கு இந்த மாதிரி கத்திட்டு இருக்கிறீங்களா. ஸோ ஆல்ரெடி எல்லாம் பயத்தில் இருக்கவும் நீங்கள் கத்தவும் ரொம்ப பயந்துடுறாங்க. அப்புறம் மேம் தான் வந்துட்டு என்னாச்சு வயன், ஓகே தானா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. மேம் ஓகே தான் அப்படின்னு நீங்கள் சொல்லவும், நீ வர வழியில் தான் அந்த மாதிரி மாஃபியாக்குள்ளே வந்துட்டு ரொம்ப பெரிய கேங், அதாவது பெரிய கேங் ஃபைட் நடந்துட்டுருக்குன்னு சொன்னாங்க.
உனக்கு ஓகேவா, உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. நான் ஷார்ட்கட்டில் வந்துட்டேன் மேம் அப்படின்னு நீங்கள் சொல்லவும், குட், பரவாயில்ல, பத்திரமா இரு. அண்ட் எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் ஸ்கூல்லேருந்து எல்லாரையும் கொண்டு போய் வீட்டில் விட்டுருவாங்க சரியா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் ரிலாக்ஸாக எக்ஸாம் எழுதுங்க, எந்த பிரச்சனையும் வராது ஸ்கூலுக்குள்ளே அப்படின்னு சொல்லிட்டு தான் எக்ஸாமுக்கு பேப்பர்லாம் கொடுக்குறாங்க. ஸோ நீங்களும் எழுதுறீங்க. அப்படியே எழுதிட்டே இருக்கிறீங்க. அப்பப்போ ஜேகேவோட ஃபேஸ் அப்படி ஞாபகம் வந்து போகுது. அவரோட ஃபேஸ் ஞாபகம் வரும்போதெல்லாம் அந்த பேப்பர் போட்டு கிறுக்கிட்டு இருக்கிறீங்க. ஐயோ நீ ஞாபகம் வராத அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலி அந்த 2.5 மணி நேரம் எக்ஸாமுக்கு கொடுத்த டைம் முடிஞ்சு. ஸோ ஃபுல்லாக எழுதி முடிச்சிட்டிங்க. எழுதி முடிச்சதுக்கப்புறமா மிஸ் வந்துட்டு எல்லாத்திட்டையும் பேப்பரை வாங்கிக்கிறாங்க. பேப்பரை வாங்கிட்டு கொஞ்சம் நேரம் வந்துட்டு அப்படியே உட்காந்துருக்கீங்க. ஸோ பெல் அடிக்க வரைக்கும் உள்ளே இருக்கணும்ல, ஸோ அந்த மாதிரி தான் பெல்லெல்லாம் அடிக்கிறாங்க. அதுக்கப்புறமா எந்திரிச்சு எல்லோரும் வெளியே போயிடுறாங்க. பட் நீங்கள் மட்டும் உள்ளே உட்காந்துருக்கீங்க. உங்களுக்கு பயமாக இருக்குது, போகலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருக்கீங்க. ஸோ மேம் சொல்லியிருப்பாங்க எல்லோரையும் ஸ்கூல்லேருந்தே கொண்டு போய் விடுவாங்கன்னு சொல்லிட்டு. ஓகே, ஸ்கூல் வேன்லேயே கொண்டு போய் விடுவாங்கள்ல, நம்ம பயந்துக்கணும், நம்ம போகலாம். ஆனால் நம்ம சைக்கிள் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்கீங்க. அந்த எக்ஸாமுக்கு மோஸ்ட்லி எல்லோரும் வந்துட்டு பைக்கில் அம்மா அப்பா கொண்டு வந்து விட்டுருவாங்க, காரில் கொண்டு வந்து விட்டுருவாங்க. ஆனால் நீங்கள் மட்டும் தான் நான் சைக்கிளில் தான் போவேன்னு சொல்லிட்டு சைக்கிளில் வந்திருப்பீங்க. ஏன்னா அம்மாவை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ண மாட்டீங்க. இப்போ நீங்கள் மட்டும் தான் அங்கே சைக்கிளில் வந்திருக்கீங்கனால பேசாமல் சைக்கிள் எடுத்துகிட்டு நம்ம அதிலே போயிடலாமா, எந்த ஃபைட்டும் இருக்காதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிச்சுட்டு அப்படி வெளியே வரும்போது அங்கே இருக்கிற எல்லாருமே வந்துட்டு போயிட்டாங்க. ஆக்சுவலாக ஸ்கூலுக்கு வேன் அனுப்பியிருப்பாங்கள்ல, ஸோ அந்த வேனில் எல்லோரும் டக்குன்னு போனது ஏறியிருப்பாங்க. எல்லோரும் வந்துட்டாங்கன்னு நினச்சி அவங்களும் வேன் எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. இப்போ நீங்கள் மட்டும் தான் அங்கே இருக்கீங்க. சரி ஓகே, எல்லோரும் போயிட்டாங்க போல், அப்போது நம்மளும் கிளம்பலாம், கடவுளே காப்பாற்றுப்பா அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட அந்த பவுச்சு இதெல்லாமே எடுத்துகிட்டு கையில் வச்சுட்டு வந்திருப்பீங்க. ஸோ அதெல்லாம் எடுத்து உங்களோட சைக்கிள் முன்னாடி கூட இருக்கும்ல, ஸோ அதுக்குள்ளே போட்டுட்டு அப்படியே சைக்கிள் தள்ளிட்டு வெளியே போகிறீங்க. வாட்ச்மேன் அங்கிள் பார்த்துட்டு ஷாக் ஆகுறாரு. என்ன பாப்பா நீ இன்னும் கிளம்பலையா, எல்லோரும் வேனில் போனாங்க, நீ மட்டும் சைக்கிளில் போகிற அப்படின்னு கேட்குறாங்க. நான் வரத்துக்குள்ளே வேன் போயிடுச்சுண்ணா, அதுவும் இல்லாமல் சைக்கிளில் தான் வந்தேன், அப்புறம் சைக்கிளை விட்டுட்டு நான் போக முடியாது, நாளைலேருந்து ஸ்கூலுக்கு வரமாட்டேன், அப்புறம் சைக்கிள் வேணும்ல எனக்கு வெளில போகிறதுக்கு, நான் போய்க்கிறேன், ஒரு பிரச்சனையும் இல்லை, அந்த சண்டைலாம் முடிஞ்சிருச்சா, ஏதாவது நியூஸ் சொன்னாங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஸோ அவர் வந்துட்டு அந்த ஃபைட்லாம் முடிஞ்சு 1 மணி நேரம் ஆகுதுமா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நான் போயிட்டு வரேன், எனக்கு ஒரு பிரச்சனையும் வராதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லிவிட்டு அந்த அண்ணாக்கு பாய் சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறீங்க. ஸோ 4 ஸ்டெப்பு தான் சைக்கிள் தள்ளிட்டு வந்திருப்பீங்க. அப்போ ஏய் அப்படின்னு சொல்லி ஒரு சவுண்டு கேட்ட வாய்ஸ் மாதிரி இருக்குது. திரும்பி பார்க்குறீங்க, பார்த்தா ஜேகே அப்படி பின்னாடி கையை கட்டி நிற்கிறாரு. ஸோ அவரோட ட்ரெஸ்ஸிங் பார்த்திங்க அப்படின்னா ஒரு கேப், பிளாக் கலர் பேண்ட்டு, பிளாக் கலர் ஷர்ட்டு, எல்லாமே லெதர் தான். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் லெதரில் போட்டிருக்காரு. அவரோட கை வந்துட்டு ஒரு மாதிரி டேட்டோலாம் போட்டிருக்கிறது நல்லா விசிபிளாக தெரியுது. நீங்களும் அப்படி பார்க்குறீங்க, இவர் எதுக்கு இங்கே வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு மாதிரி பதட்டமாக பயத்தில் நிற்கிறீங்க. ஸோ ஜேகே அப்படியே வந்துட்டு உங்ககிட்ட வந்துட்டு, ஏய் பேரை கேட்ட சொல்லாமல் போனேன், என் கன் எது கெட்டு போனேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ தான் உங்களுக்கு தெரியுது என்னோட கன் நம்மக்கிட்ட இருக்குல்ல, இருங்க தெரியாமல் எடுத்துகிட்டு வந்துட்டேன், நான் வேணுக்குன்னு எடுத்துகிட்டு வரல, கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு அந்த பவுச்சை ஓப்பன் பண்ணுறீங்க. பண்ணால் கன்னை காணோம். செம ஷாக் உங்களுக்கு. இதுக்குள்ளே தான் வச்ச காணோம் அப்படின்னு நீங்கள் சொல்லவும் ஜேகே கோவம் வருது. இதுக்குள்ளே வச்ச காணோமா, எனக்கு கன்று வேணும், அதுவும் இப்போவே வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஏங்க ப்ளீஸ்ங்க, என் ஃப்ரெண்டோட பேக்கில் போட்டேன், ஒரு வேளை பேக்குள்ளே இது விழுந்துச்சோ என்னமோ, நான் அவகிட்ட கேட்டுட்டு சொல்கிறேனே அப்படின்னு சொல்லவும், இந்தா கால் பண்ண ஃப்ரெண்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கொடுக்குறாரு. நீங்கள் நம்பர் மனப்பாடமாக தெரியாது அப்படின்னு சொல்கிறீங்க, அப்புறம் என்ன தான் உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கொஞ்சம் கடுப்பாகிறாரு. பட் நீங்கள் ப்ளீஸுங்க, நான் இன்றைக்கி நேரம் அவளோட வீட்டுக்கே போயிட்டு அவகிட்ட கன் வாங்கிட்டு வந்து உங்களுக்கு கொடுத்துட்றேன், நாளைக்கு வந்து வாங்கிக்கோங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களா? நாளைக்கு சரி ஓகே, மறுபடியும் மீட் பண்ணுறதுக்கு ஒரு சான்ஸ் அப்படின்னு நினச்சிட்டு அவரும் எந்த இடத்துல வந்து வாங்கிக்கிட்டோம் அப்படின்னு கேட்குறாரு. ஸோ நீங்கள் அவங்களோட ஃப்ரெண்டு வந்துட்டு இருக்கிற இடத்துலேருந்து ஒரு பக்கத்தில் ஒரு காஃபி ஷாப் இருக்கும், அந்த காஃபி ஷாப் அப்படின்னு நீங்கள் சொல்லவும், காஃபி ஷாப் போகலாமா அப்படின்னு கேட்குறாரு. இல்லை அந்த காஃபி ஷாப் பக்கத்தில் வெளியே ஒரு மரம் இருக்கும், அங்கே வந்து நில்லுங்க, நான் கொண்டு வந்து கொடுத்துட்றேன், இத்தனை மணிக்கு வாங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. சரி ஓகே வந்துடுவேல்ல அப்படின்னு கேட்குறாரு. கண்டிப்பாக வந்துடுவேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. சரின்னு சொல்லிட்டு போ அப்படிங்கிறாரு. நீங்கள் இல்லை நீங்கள் போங்க முதல்ல அப்படின்னு சொல்கிறீங்க, உங்களுக்கு பயம் அதனால். ஸோ நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லவும் ஜேகேக்கு சிரிப்பு வந்துடுச்சு. நான் போகணுமா, நீ ஃபஸ்ட்டு போ, அதுக்கப்புறம் நான் கிளம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரா. நீங்கள் இல்லை எனக்கு பயமாக இருக்குது, நீங்கள் அந்த பக்கம் போங்க, நான் போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லவும் அவர் லைட்டாக மிரட்டுறாரு. போறியா என்ன,
இல்லை போட்டு தள்ளட்டா அப்படிங்கிறாரு. நீங்கள் இல்லை இல்லை நான் போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படி சைக்கிள் எடுத்துகிட்டு ஒரே ஓட்டமாக ஓடிருப்பீங்க, சைக்கிள் தள்ளிகிட்டே ஓடிருப்பீங்க. அது பின்னாடி திரும்பி திரும்பி பார்த்துட்டு ஓடுறீங்க. ஒரு மாதிரி செம க்யூட்டாக இருக்குது பார்க்கறதுக்கு. அவர் அப்படியே சிரிச்சுட்டே உங்களை பார்த்துட்டு அப்படியே வந்துட்டு ஃபோன் எடுத்து கால் பண்ணுறாரு. டேய் வாடா அப்படின்னு சொல்லி. ஸோ அவரோட ஆட்கள் இருக்காங்களே, ஸோ அந்த பாடி கார்ட், ஸோ அவங்களும் வராங்க. கார் எடுத்துகிட்டு வரவும், பாஸ் இங்கே என்ன பாஸ் பண்ணிட்டுருக்கிறீங்க ஸ்கூலுக்கிட்ட அப்படின்னு சொல்லி அவன் கேட்குறான். ஸ்கூலுக்கிட்டயா? சும்மா தான். சரி ஓகே, கன்னு எடுத்துட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இதோ எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கன்னை காட்டுறான். இப்போ தான் தெரியுது, கன்னை வந்துட்டு ஆல்ரெடி ஆளை விட்டு ஜேகே எடுக்க வச்சுருப்பாரு. உங்களோட பவுச்சில் பேக்லலாம் வச்சுருப்பீங்களா, ஸோ அதுலேருந்து தேடி கண்டுபிடிச்சி எடுத்திருப்பாங்க. ஆனால் வந்துட்டு உங்களுக்கு அது தெரியாது. ஸோ ஃப்ரெண்டுக்கிட்ட இருக்குன்னு நினச்சிட்டு நீங்கள் இருப்பீங்க. பட் ஜேகே வந்துட்டு அப்படியே உங்களை பார்த்துட்டு சிரிக்கிறாரு. அந்த கன்னையும் பார்க்குறாரு, போகிறவங்களையும் பார்க்குறாரு. எப்படியும் நாளைக்கு இந்த கன்னால் ஒரு மீட்டிங் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கன் அப்படியே பாக்கெட்டில் வச்சுட்டு காரை தர போகலாம், இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. ஸோ இப்படி தான் அந்த டே ஸ்கிப் ஆகுது. நெக்ஸ்ட் டே மார்னிங் அப்படியே உங்களோட அம்மா வந்துட்டு ஒரு மாதிரி இன்னுமே பக்கத்துலேயே இருக்காங்க. ஏமா இப்படி இருக்கா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறீங்க. வயன் நேற்று உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லையா நிஜமா? நீ போகிற வழியில் தாண்டி அவ்வளோ பெரிய ஃபைட் நடந்துச்சு அப்படின்னு கேட்குறாங்க. சொன்னீங்க, அம்மா நான் ஷார்ட்கட்டில் போனேம்மா, நான் போகிறதுக்கு முன்னாடியே, அதாவது அந்த ஃபைட்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நான் போயிட்டேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நான் வரும்போது எதுவும் நடக்கலம்மா அந்த சைடு அப்படின்னு நீங்கள் சொல்லி சமாளிச்சாருங்க. சரிடி, உனக்கு வெளியே விடுறதுக்கு எனக்கு பயமாக இருக்குன்னு அவங்க சொல்லுவோம். நீங்கள் அம்மா இன்றைக்கி நான் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயே ஆகணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அவங்க எப்படி விடுவாங்க, நேற்று அப்படியால் நடந்திருக்குல்ல, அதெல்லாம் வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. பட் நீங்கள் கேட்கவே மாட்டேங்கிறீங்க. ஸோ அதனால் உங்களோட அம்மா உங்களை அப்படியே மிரட்டிட்டு உள்ளே உங்களோட ரூமில் போட்டு லாக் பண்ணிடுறாங்க. வெளியே எங்காவது போனால் காலை உடச்சிருவேன், எவ்வளோ பிரச்சனை நடந்துட்டுருக்கு, நீ வெளில போகணுமா இப்போ உனக்கு அவுட்டிங் கேட்குதோ, ஏன் ஒரு வாரம் கழிச்சு போனால் குறைஞ்சிருவீங்களா நீங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க லாக் பண்ணிவிட்டு அவங்க போய்ட்டு கிச்சனில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. கதவை திறக்கவே மாட்டேங்கிறாங்க. ஸோ நீங்களும் பார்க்க வரைக்கும் பார்த்துட்டு என்னது கதவை திறக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா அப்படி உங்களோட விண்டோ பார்க்குறீங்க. ரொம்ப நேரம் அந்த விண்டோவே பார்த்துட்டு என்ன நினச்சிங்களோ தெரில, சட்டுன்னு அந்த விண்டோவுக்கு, அதாவது லைட்டாக அந்த பழக்க திறந்து விட்டு, ரொம்ப நீங்கள் ஒல்லியாக தான் இருப்பீங்க. ஸோ அந்த விண்டோ வந்துட்டு கம்பி வச்சு அடைச்சிருக்க மாட்டாங்க. ஸோ திறந்தால் ஒரு ஆள் உள்ளே பூந்து போகலாம். ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். அப்படியே வந்துட்டு அந்த விண்டோ வழியாக வந்து அந்த இதுக்கு மேலே இறங்கிறீங்க. ஸோ இறங்கிட்டு கீழே பார்த்தா ஹைட்டாக இருக்குது, அதாவது ஒரு 2 ஆள் நிற்கிற அளவுக்கு ஹைட் இருக்கும். என்னது எப்படின்னா 2 ஆள் நிற்க வச்சோம் வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த மாதிரி ஹைட் இருக்கும். அப்போ வந்துட்டு என்னது இவ்வளோ ஹைட்டாக இருக்குது, குதிச்சா காலுக்கு இது உடஞ்சிடுமா, கடவுளே காப்பாற்றுப்பா அப்படின்னு சொல்லிட்டு குதிக்கலான்னு இப்படின்னு எக்கிறீங்க. ஆனால் பயமாக இருக்குது. மறுபடியும் எக்கிறீங்க, மறுபடியும் பயமாக இருக்குது. சரி ஓகே குதிச்சிடலாம், வேறு வழி இல்லை, அவகிட்ட போய் கன் வாங்கிட்டு வரணும், இல்லைன்னா அவன் சரியான பொறுக்கியாக இருக்கான், நம்மளை கொன்னே போடுவான் அப்படின்னு சொல்லிட்டு பயத்தில் நீங்கள் அங்கேருந்து இப்படி குதிக்கிறதுக்கு பயந்துட்டு அப்படியே லைட்டாக அந்த இது வந்துட்டு பிடிச்சி தொங்கிட்டு நிற்கிறீங்க. ஸோ தொங்கிட்டு இருக்கிறீங்க ஓகேவா. இப்போது கையில் வந்துட்டு பிடிச்சி கீழே குதிக்கிறதுக்கு ட்ரை பண்ணியிருப்பீங்க, பட் தொங்கிட்டு இருக்கிறீங்க. ஆனால் கீழே வந்து கையை விட்டு குதிக்கிறதுக்கு பயமாக இருக்குது. சரி ஓகே குதிச்சிருவாயன், இதுக்கு மேலே நின்றுருந்தீங்கன்னா டைம் தான் ஆகும், அம்மா வந்துட்டா விட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கையை விரிக்கிறீங்க. பொத்துன்னு போய் கீழே விழுறீங்க. விழுந்ததுக்கப்புறமா எந்திரிச்சு ஐயோ அம்மா சாமி என்ன வலிக்குது, கீழே விழுந்ததுக்கூட வலிக்கல, ஆனால் அந்த கையை பிடிச்சிட்டு இருந்த இடம் தான் வலிக்குது, பெருசாக ஃபஸ்ட்டு குதிச்சிருக்கலாமோ, அவ்வளோ ஹைட்டோடும் இல்லை போல் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட சைக்கிளோட கீ வந்துட்டு எடுத்து வச்சுருப்பீங்க உங்களோட பாக்கெட்டில். ஸோ நீங்கள் ஒரு ட்ராக் பேண்ட் மாதிரி போட்டிருப்பீங்க, அதாவது 3/4 மாதிரி பேண்ட்டு, அண்ட் ஒரு டிஷர்ட் பிங்க் கலர், அதாவது பேபி பிங்க் கலரில் ஒரு டிஷர்ட் போட்டிருப்பீங்க. ஃப்ரீ ஹேர் தான். அப்படியே வந்துட்டு பேண்ட்டில் இருக்கிற கீ எடுத்து உங்களோட சைக்கிளை வந்துட்டு எடுத்துகிட்டு தள்ளிகிட்டே ஓடுறீங்க அந்த பக்கம் சத்தமே இல்லாமல். ஸோ உங்களோட அம்மாவுக்கு தெரியல நீங்கள் வந்து வெளியே போகிறது. ஃபைனலி நீங்கள் உங்களோட வீட்டிலேருந்து அப்படியே வெளில போயிடுறீங்க. ஸோ வெளில போனதுமே சைக்கிளை ஓட்டிகிட்டே போகிறீங்க, ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓட்டிகிட்டு போகிறீங்க. ஸோ ஓட்டிகிட்டு போயிட்டு ஃபைனலாக அவங்களோட ஃப்ரெண்டு வீடு இருக்குல்ல, ஸோ அங்கே போயிட்டீங்க. அங்கே போயிட்டு அவகிட்ட கதவை தட்டிட்டு இருக்கிறீங்க. நீங்கள் தட்டுறதை பார்த்து அவங்க ஃபேமிலியெல்லாம் பயந்துக்கிறாங்க. ஏன்னா நேற்று அந்த மாதிரி சண்டையெல்லாம் நடந்துச்சுல்ல, என்னவோ ஏதோன்னு. ஸோ நீங்கள் கதவை திரடி சாரா, நான் தான் கதவை திரடி அப்படின்னு கத்திட்டு இருக்கிறீங்க. ஸோ சாரா வந்துட்டு ஓயன் நீங்கள் என்ன பண்ணுற அப்படின்ட்டு வந்து கதவை திறக்கிற. அம்மா என் ஃப்ரெண்டு தான் அம்மா தரமா அப்படின்னு சொல்கிறா. ஸோ அவங்கள்ட்டு ஓயனா அவன் என்ன பண்ணுறா இந்நேரத்தில் அப்படின்னு சொல்லி கதவை திறந்தா. நீங்கள் ஓடி வந்து உள்ளே போந்துட்டு ஆண்டி நான் சாரா கிட்ட கொஞ்சம் பேசணும், நீ வாடின்னு சொல்லிட்டு அவளை மேலே கூப்பிட்டு போயிட்டு இவன் பேக் கொடு அப்படிங்கிறீங்க. இந்த எதுக்கு என் பேக்கு, எதுக்கு நீ இப்படி அவசரமாக வந்து அடிச்சதா கேட்குறா. நீங்கள் சாரா உன் பேக்கில் இருந்த கன் எங்கடி அப்படின்னு கேட்குறீங்க. அவளுக்கு ஷாக்கு. கன்னா என் பேக்லையா, என்ன வயன்னு சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறா.
உன் பேக்கில் தானே இந்த கன் வச்சேன், நான் வரவில்லை, இந்த மாதிரி பிரச்சனை ஆகிடுச்சு. அப்போ நான் அவரோட கன்னை நான் உன் பேக்கில் தான் வச்சேன். இப்போ கேட்குறாங்கடி, நான் கொண்டு போய் கொடுக்கல, நான் பெரிய பிரச்சனை ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறீங்க. அவர் வந்துட்டு, ஏய் எனக்கு தெரியலடி, கன்னெல்லாம் என் பேக்கில் இல்லவே இல்லை, வேணா நல்லா செக் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவள் எல்லாத்தையும் எடுத்து கொட்டுறா. காணோம். அப்படியே டைம் ஆகுது, நீங்கள் சொல்லிட்டு வந்த டைம் ஆயிடுச்சு. அட்லீஸ்ட் கன்று இருக்கோ இல்லையோ போயிட்டு நீங்கள் அதை இன்ஃபார்மாவது பண்ணணும்ல. சரி ஓகே நான் போகிறேன், போய் நான் சொல்லிட்டாவது வரேன், என்ன ஆக போதோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டே நீங்கள் சைக்கிள் எடுத்துகிட்டு அந்த கஃபே இருக்குல்ல, ஸோ அந்த கஃபே ஷாப் இருக்குல்ல, ஸோ அந்த ஷாப்புக்கு அந்த பக்கத்தில் ஒரு மரம் இருக்கும். ஸோ அங்கே போய் நிற்கிறீங்க. நின்றுட்டு ஒரு மாதிரி பதட்டமாக நின்றுருக்கீங்க. அப்போ அப்படியே கையை கட்டிட்டு ஒரு பர்சன் அப்படியே உங்கள் முன்னாடி வந்து நிற்கவும் நீங்கள் காலை தான் ஃபஸ்ட்டு பார்த்துருப்பீங்க. அச்சோ வந்துட்டார் போலியே அப்படின்ட்டு அப்படியே மேலே பார்க்குறீங்க. ஜேகே தான் அப்படியே கை நீட்டுறாரு, கண்ணை கொடு அப்படிங்கிற மாதிரி. நீங்கள் கையை போட்டு பேசஞ்சுக்கிட்டு நிற்கிறீங்க. என்னாச்சு? கண்ணை கொடு, நான் கிளம்பணும் அப்படிங்கிறாரு. அது வந்து சார் உங்கள் கண்ணு காணோம் அப்படின்னு சொல்லுவோம். ஜேகே வந்துட்டு, இது கண்ணை காணுமா? ஏதோ பண்ணை காணாங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அது கண்ணுமா? அதெல்லாம் இல்லீகலாக வாங்கிறதுக்கு எவ்வளோ காசு கொடுக்கணும்னு தெரியுமா? என்ன நினச்சிட்டு இருக்க? அன்றைக்கி நீ பாட்டு கண்ணை தூக்கிட்டு போயிட்ட. அந்த அன்றைக்கி நான் அந்த கன்று இல்லாமல் எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு எனக்கு தானே தெரியும். எனக்கெல்லாம் தெரியாது, கண்ணை கொடு அப்படிங்கிறாரு. நீங்கள் சார் நிஜமாவே என்கிட்ட இல்லை, நான் வச்சுக்கிட்டா விளையாடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாவமாக பேசுகிறீங்க. நீங்கள் பேசுகிறத அவர் பார்த்துக்கிட்டே இருக்காரு. நீங்கள் பேசி முடிச்சதுமே அவர் மறுபடியும் அதெல்லாம் தெரியாது, கண்ணை கொடு, உன் பேர் கூட நீ சொல்லலை, உங்ககிட்டலாம் வந்துட்டு நீ கன் இல்லைன்னு சொன்னால் நான் விட்டுட்டு போகணுமா என்ன? கன்று வேணும் எனக்கு அப்படிங்கிறாரு. ஸோ நீங்கள் சார் நான் வேணா என் பேர் சொல்லிடுறேன், ஆனால் என்கிட்ட கன் இல்லை, கொடுக்கறதுக்கு காசும் இல்லை, எனக்கு அம்மா மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறீங்க. ஸோ ஜேகே வந்துட்டு அப்படி வா வலிக்கு அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே உன் பேர் சொல்லு, எனக்கு கன்று தேவையில்லை அப்படிங்கிறாரு. நீங்களும் என் பேர் வாயன் அப்படின்னு சொல்கிறீங்க. ஓ வைனா, நேற்று கேட்டதுக்கு அப்படி ஏதோ உங்கள்கிட்டலாம் சொல்ல முடியாதுன்ட்டு போனால் அப்புறம் இன்றைக்கி மட்டும் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு நீங்கள் என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் அப்படியே முடிச்சுட்டு நிற்குவீங்க. ஜேகேக்கு நீங்கள் பண்ணுறதெல்லாம் பார்த்தா சிரிப்பாக இருக்குது. ஸோ நீங்களும் வந்துட்டு சார் நான் கிளம்பட்டா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. கிளம்பு அப்படின்னு சொல்லிடுறாரு. நீங்களும் ஒரே ஓட்டமாக சைக்கிள் தள்ளிட்டு ஓடிடுறீங்க. போகிறப்ப சும்மா போனால் கூட பரவாயில்ல, அவர் அப்படி உங்களே பார்த்துட்டே இருக்காரு, திரும்பி பார்ப்பாளான்னு. நீங்களும் திரும்பி பார்க்குறீங்க. பார்த்தா அவர் உங்களே பார்த்துட்டு இருக்காரு. ஆத்தாடி என்ன இவர் என்னையும் பார்த்துட்ருக்காரு, ஐயோ சீக்கிரம் போவேன், தேவையில்லா பிரச்சனையாக இருப்போது அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஓட்டமாக சைக்கிள் எடுத்துகிட்டு ஓடிடுறீங்க. இந்த பக்கம் ஜேகே நீங்கள் திரும்பி பார்த்ததுமே அவருக்கு ஒரு மாதிரி செம ஹாப்பி ஆகிடுது. போயிட்டு இருக்கிறப்ப சடனாக திரும்பி பார்த்தா அவருக்கு எப்படி தான் இருக்குமோ அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. ஸோ அப்படியே வந்து நடு ரோட்டில் டான்ஸ் ஆடிட்டு இருக்கிறாரு. கரெக்டாக ஜேகேக்கு ஒரு அசிஸ்டண்ட் இருப்பார். ஸோ அது வந்து யாருன்னு பார்த்தா நம்மளோட ஹோபி தான். அவர் வந்துட்டு இதில் வந்து ஹோபி வந்துட்டு ஜேகேக்கு அசிஸ்டண்ட்டாக இருப்பார். ஓகேவா? ஸோ அவர் வந்துட்டு ரொம்ப ஃபன்னியாக தான் இருப்பார். எப்படின்னா இந்த ஃபைட்டுக்குள்ளெல்லாம் போக மாட்டார். அப்படியே வந்துட்டு பாஸ் நான் உங்களோட அசிஸ்டண்ட் ஓகேவா, ஸோ நான் உங்களுக்கு மட்டும்தான் அசிஸ்டண்ட்டாக இருப்பேன், மற்றபடி இந்த சண்டைக்குள்ளெல்லாம் என்ன இழுக்கக்கூடாது, ஏன்னா நான் ரொம்ப முக்கியமான ஒரு பர்சன் உங்களுக்கு, நான் இல்லைன்னா உங்களால் இருக்க முடியாது, அதனால் சண்டைக்குள்ளே கூட்டி போய் எனக்கு கொண்டுறாதீங்க, நான் இப்படியே ஒரு வாரமாக சேஃப்டியாக இருந்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் எந்த ஒரு ஃபைட்டும் பண்ண மாட்டார். அப்படியே ஃபைட்டில் நடக்கிற இடத்துல காரில் தான் உட்காந்துருப்பார். அதுவும் அந்த காரும் வந்துட்டு பாம் ப்ரூஃபாக இருக்கணும், புல்லட் ப்ரூஃபாக இருக்கணும்னு சொல்லிட்டு எத்தனை கண்டிஷன் போட்டிருப்பார். இன்னும் தெரியல, ஜேகேக்கு ஹோபி வந்து ரொம்ப பிடிக்கும். அவர் பேசுகிறதெல்லாம் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஒரு மாதிரி நல்லாயிருக்கும். ஸோ யதார்த்தமாக பேசுவாரா, மற்றவங்கெல்லாம் கூட வந்துட்டு என்னங்க பாஸ் சொல்லுங்கள் பாஸ் அந்த மாதிரி தான். பட் ஹோபி வந்துட்டு மனசில் படுத்த பேசுகிறதுனால ஜேகேக்கு ரொம்ப பிடிக்கும். அதனாலேயே வந்துட்டு அவர் கேட்குற மாதிரி புல்லட் ப்ரூஃபு பாம் ப்ரூஃப்னு சொல்லிட்டு அந்த மாதிரி காரில் தான் அவர் உள்ள உட்கார வச்சுட்டு இவர் போய் சண்டை போட்டுருப்பார். ஸோ இப்போ வந்துட்டு கரெக்டாக ஹோபி வராரு. வந்து பார்த்தா இங்கே ஜேகே நடு ரோட்டில் நின்று அந்த மரத்துக்கிட்ட ஆடிட்டு இருக்காரு. பாஸ் அப்படின்னு ஒரே கத்துறாரு. யாடாப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே திரும்பி பார்த்தா ஹோபி தான் அப்படியே வாயில் கை வச்சு நின்றுட்டுருக்காரு. ஏய் நீ ஏடா அப்படி நிற்கிறா அப்படின்னு சொல்லி ஜேகே கேட்கவும், பாஸ் என்ன பாஸ் என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க, நடு ரோட்டில் நின்று இப்படி டான்ஸ் ஆடிட்டு இருக்கிறீங்க, பாஸ் உங்களுக்கு டான்ஸ் எல்லாம் ஆட வருமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. டான்ஸ் ஆட வருமாவா? இல்லையே எனக்கெல்லாம் வராது, நான் இப்போ என்ன டான்ஸ் ஆடிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே கேட்கவும், சின்ன பாஸ் சொல்கிறீங்க, ஆட வராமையேவா இந்த அளவுக்கு ஆடுறீங்க, வா பாஸ் நான் இம்ப்ரெஸ் ஆகிட்டேன். அச்சோ பாஸ் நீங்கள் செம்மையாக டான்ஸ் ஆடுறீங்க, அச்சோ நீங்கள் சிரித்தா இவ்வளோ அழகாக இருக்கீங்க, இன்றைக்கே தான் பாஸ் நீங்கள் சிரிக்கிறீங்க, ஆமாம் ஏன் சிரிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு ஹோபி. அப்படி ஜேகே பார்த்துட்டு அவருக்கு இப்போ ஷையாக வேறு இருக்குது, அப்படியே பின்னாடி தலையை எப்படி சொரிஞ்சுக்கிட்டே ஷையாக ஒரு மாதிரி சிரிக்கிறாரு. இதை பார்த்துட்டு ஹோபிக்கு இன்னும் ஷாக்கு. பாஸ் ஷை ஆகுறீங்களா,
அச்சச்சோ எங்கே அப்படின்னு சொல்லிட்டு காதுகள்லாம் முடியெல்லாம் தள்ளி விட்டுட்டு முடி கொஞ்சம் நல்லா லாங்காக வளர்த்திருப்பாரா ஜேகே. அதனால் முடியெல்லாம் தள்ளி விட்டு காதை பிடிச்சி பார்க்குறாரு, கண்ணத்தை பிடிச்சி பார்க்குறாரு. பார்த்தா செமையாக ரெட்டிஷாக இருக்குது. பாஸ் என்னாச்சு பாஸ் உங்களுக்கு? ஏதோ அலர்ஜின்னு நினைக்கிறேன், வாங்க ஹாஸ்பிட்டல் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கை பிடிச்சி இழுக்கிறாரு. இங்கே ஜேகேவும் வந்துட்டு கித்துக்கு ஹோபி இந்த மாதிரி கத்திட்டு இருக்கா, இதுக்கு என்ன இழுக்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. பாஸ் முதல்ல ஹாஸ்பிட்டல் போகலாம் வாங்க, உங்களோட காது ஃபேஸெல்லாம் ஒரு மாதிரி செவந்து போச்சு, ஏதோ அலர்ஜின்னு நினைக்கிறேன், ஏதாவது பூச்சி பட்டுருச்சா அப்படின்னு கேட்டுட்டு அப்படியே பதட்டமாக இருக்கார் ஹோபி. இங்கே வந்துட்டு ஜேகேக்கு தான் தெரியும் அவர் ஏன் இந்த மாதிரி இருக்காருன்னு. ஸோ அப்படியே அவரோட கையை இப்படி பிடிங்கி விட்டுட்டு, ஹோபி அதெல்லாம் இல்லைடா எனக்கு வந்துட்டு அப்படின்னு சொல்லவும், பாஸ் தயவு செஞ்சு ஸ்டாப் பண்ணுங்கள், உங்களுக்கு ஏதாவது நோய் இருக்குன்னு மட்டும் சொல்லிடாதீங்க, என்னோடய நெஞ்சு தாங்காது, என்னோடய பிஞ்சு இதையும் தாங்காது பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு நெஞ்சு பிடிச்சிட்டு நிற்கிறாரு. உடனே அப்படியே ஜேகே மேலேருந்து கீழே வரைக்கும் ஹோபி பார்த்துட்டு, டேய் வாயில் நல்ல வார்த்தையே வராதா, எனக்கு ஒரு பொண்ணை பிடிச்சிருக்கு, அதனால் அவளை இப்போ பார்த்தேன், ஸோ ஒரு மாதிரி அதனால் வந்ததாக தான் இருக்குமோ, ஏதோ புதுசாக இருக்குடா நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. உடனே ஹோபி கேட்ட, பாஸ் உங்களுக்கு ஒரு பொண்ணை பிடிச்சிருக்கா அப்படின்னா இனிமேல் நான் வந்துட்டு உங்களுக்கு மட்டும் அசிஸ்டன்ட் இல்லையா, எனக்கு ஒரு மேடம் இருக்க போகிறாங்க, அதாவது சார் மேடம். நல்லா இருக்கே பாஸ், சரி ஓகே யார் அந்த பொண்ணு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. எனக்கு மட்டும் என்ன தெரியும், நீ தான் கண்டுபிடிக்கணும், அந்த பொண்ணை கண்டுபிடிக்கிற பொறுப்பை வாங்கிட்டு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு இவர் போய் காரில் உட்காந்துக்கிறாரு. ஸோ உடனே ஹோபி ஜெகே கிட்டே வந்துட்டு, அதாவது காருக்குள்ளே வந்துட்டு ஜெகே உட்காந்துருப்பாரு. ஸோ இந்த பக்கம் டிரைவிங் சீட்டில் வந்து ஹோபி உட்காந்துட்டு, பாஸ் அப்போது ஏதாவது சின்ன க்ளூ கொடுங்க நான் கண்டுபிடிச்சி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லுறாரு. அவள் ஸ்கூல் படிக்கிறா அப்படின்னு சொல்லவும், இது அப்படின்னா ஸ்கூல் படிக்கிறாங்கன்னா இங்கே நிற்கிறீங்கன்னா இங்கே பக்கத்தில் தான் ஸ்கூல் இருக்கணும், ஓ இந்த ஸ்கூல் அந்த ஸ்கூல் தானே அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதே ஸ்கூல் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே சொல்லவுமே, அப்புறம் என்ன பாஸ் நான் ஈஸியாக நாளைக்கே கண்டுபிடிச்சி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லுறாரா. ஆனால் அவள் 12th அதாவது ஹை ஸ்கூல் முடிச்சிட்டா. ஸோ நேற்று எக்ஸாம்லாம் முடிஞ்சு இனிமேல் ஸ்கூலுக்கு வரமாட்டா, அதனால் கண்டுபிடிக்கிறது கஷ்டம்தான், பட் இருந்தாலும் நீ கண்டுபிடிச்சிடுன்னு, இல்லைன்னா சங்க அறுத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு படிடுறா அப்படிங்கிறாரு. இங்கே ஹோபிக்கு ஷாக்கு, எது சங்க அறுத்துருவீங்களா பாஸ், நான் உங்கள் அசிஸ்டண்ட் பாஸ், நான் இல்லாமல் உங்களால் இருக்க முடியாது புரியுதா அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இப்படி தான் பேசிட்டு இவங்க அந்த அன்னைக்கு போயிருந்துருப்பாங்க அந்த சைடு. ஸோ அதுக்கப்புறமா டெய்லி வந்துட்டு ஜேகே அங்கங்கே தேடுறது அவருக்கு வந்துட்டு தெரியவே மாட்டேங்குது, நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னே அவருக்கு தெரியல. ஸோ ஒரு மாதிரி அவர் தேடிகிட்டே இருக்கார். இங்கே ஜேகே வந்துட்டு இந்த மாதிரி ரொம்பவே ஒரு மாதிரி ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருப்பார். அதனால நம்மளோட ஹோபிக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பாஸ் சாப்பிடுங்க பாஸ், நான் அந்த பொண்ணை கண்டுபிடிச்சி கொடுக்குறேன் பாஸ், என் உயிரை பணைய வச்சாவது கண்டுபிடிச்சி கொடுக்குறேன் பாஸ், சாப்பிடுங்க பாஸ், நீங்கள் சாப்பிடாம இருந்தால் எனக்கு மனசு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவார். இந்த பக்கம் ஜேகே, நீ இதே தான்டா 2 மாதமாக சொல்லிகிட்ருக்க, நிஜமாகவே அவள் எங்கே இருக்கான்னு எனக்கு தெரியலடா, ஊர் ஃபுல்லாக தேடிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. பாஸ் இந்த ஊருன்னு இல்லை, இந்த உலகத்துலேயே அந்த பொண்ணு பேர் என்ன ஒயன், அந்த ஒயன் பொண்ணு எங்கே இருந்தாலும் இந்த உலகத்தில் நான் கண்டுபிடிச்சி உங்கள் கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துகிறேன் பாஸ், என் மேலே சத்தியம், உங்கள் மேலே சத்தியம், ஓகேவா, நம்ம தொழில் மேலே சத்தியம் பாஸ், ப்ளீஸ் நீங்கள் இப்போதைக்கு நல்லா சாப்பிடுங்க, நல்லா தெம்பாருங்க, அப்போ தான் அந்த பொண்ணை கண்டுபிடிச்சி கொடுக்குறப்போ சிரிக்கவாத முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் இங்கே நம்ம ஜேகேக்கு வந்துட்டு ஒரு மாதிரி கஷ்டமாகவே இருக்கா. இப்படி தான் ஒரு 1 month எக்ஸ்ட்ரா போயிருந்துருக்கும், 3 மாதம் ஆகிடுச்சு, இன்னுமே உங்களை கண்டுபிடிச்ச பாடு கிடையாது. அப்படியே அடுத்தடுத்து வந்துட்டு நிறையா, அதாவது மாஃபியாவில் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு அடுத்தடுத்து பிளானு ப்ராஜெக்ட் அந்த மாதிரி நிறையா இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி அவரவே லைட்டாக அதில் பிஸியாக இருப்பார். பட் அப்பப்போ உங்களை பற்றி நினச்சிட்டு ஒரு மாதிரி சோகமாகவே இருப்பார். பட் ஹோபிக்கு ஃபுல் டைம் வேலையே உங்களை தேடுறது மட்டும்தான். இப்போது அப்படி இப்படி வந்துட்டு நான் ஸ்கூலில் பேசி அந்த ஸ்கூலில் ரீஓப்பன் பண்ணதுக்கப்புறம் அதை இது பேசி கொஞ்சம் கன்வின்ஸ் பண்ணி உங்களோட அட்ரஸை வாங்கிட்டாங்க. அந்த அட்ரஸ் பேப்பரை கையில் வாங்கினதுமே ஹோபிக்கு செம ஹாப்பி, இனிமேல் என் பாஸ்க்கு செம்மையாக ட்ரீட் வைக்க போகிறேன், நல்லா சாப்பிடுவார், அட்ரஸ் கண்டுபிடிச்சிட்டேன், இந்த பொண்ணை முதல்ல கூட்டிட்டு அவர் கண்ணு முன்னாடி நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நேராக அந்த வீட்டுக்கு தான் வராரு. வந்து பார்த்தா அவங்களோட வீட்டுக்கு தான் வந்திருப்பார். வீடு வெளியே பூட்டி கிடக்குது, டூலெட் போர்டு போட்டிருக்கு. இது டூலெட் போர்டா, என்னடா அது, இந்த அட்ரஸ் தானே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தலையில் இடி விழுந்த மாதிரி இருக்குது. இப்போ தான் கஷ்டப்பட்டு 3 மாதம் கழித்து கண்டுபிடிச்சா, டூலெட்னு போர்டு போட்டு எங்கே போனா அந்த பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு இருக்கிறாரு. அப்படியே உங்கள் வீட்டு வாசல்லையே வந்துட்டு ஒரு மாதிரி உள்ளே எட்டி பார்க்குறது, அந்த பக்கம் இந்த பக்கம் ஜன்னல் ஏதோ வந்து பார்க்குறது, ஏதாவது உள்ளே இது இருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு சந்தேகத்தில் எல்லாமே பண்ணிகிட்டு இருக்கவும், கரெக்டாக அந்த பக்கம் சாரா வந்துட்டு ஒரு வேலையாக, அதாவது கடைக்கு போயிட்டு வந்துட்டு இருந்திருப்பா. ஸோ அவள் வரவும் இந்த பக்கம் ஹோபி வந்துட்டு இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு அவள் சைக்கிள் அப்படி கீழே நிறுத்திட்டு, அதை வெளியே நிறுத்திட்டு அந்த கேட்டுக்கிட்ட வந்து ஹலோ அப்படின்னு கத்துறா. யார்டா அது,
என் பேர் ஹலோ இல்லை ஹோபி அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்குறாரு. பார்த்தா சாரா தான். ஹலோ ஏ மேன் இங்கே என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்குறா. அவளை பார்த்தது ஹோபிக்கு அப்படி நல்லா காதல் பற்றிக்கிச்சு போல். வா அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருக்காரு. அவள் எப்படின்னா இப்போ தானே ஸ்கூல் முடிச்சிருக்கா. ஸோ அழகாக ஒரு ஹேர் பேண்ட் மாதிரி போட்டிருக்கா. லூஸ் ஹேர் தான். ஸோ வந்துட்டு ஒரு மிக்கி மவுஸ் கலர் ஷர்ட்டு, அதுக்கப்புறமா ஒரு குட்டி ஒயிட் கலரில் ஷார்ட் மாதிரி போட்டிருக்கா. ஸோ ஷூ போட்டிருக்கா. அழகாக இருக்கா பார்க்கறதுக்கு. ஒரு மாதிரி கொஞ்சமாக மேக்கப் பண்ணியிருக்கா. ஸோ ஹோபி அப்படியே வச்ச கண்ணு வாங்காமல் அவளையே பார்த்துட்ருக்காரு. ஏ மேன் இங்கே வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றா. இவளுக்கு தெரியாதுல்ல அவங்களாம் மாஃபியா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஏ மேன் இங்கே வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுவோம். குட்டி பாட்டு அதாவது எப்படி சொல்கிறது, பூனை குட்டி ஆட்டம். ஹோபியும் வந்துட்டு ஓடி வராரு. வந்து அப்படி சாரா பக்கத்தில் நிற்கிறாரு. இங்கே என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லி அவள் கேட்குறா. நான் சும்மா டூலெட் போர்ட் போட்டிருக்கு பாரு வீட்டுக்கு, அதான் யாராவது இருந்தாங்கன்னா கேட்டுட்டு போகலாம் வாடகைக்குன்னு சொல்லி அப்படின்னு சொல்கிறாரு. அவள் அப்படியே தலையிலே அடிச்சுட்டு, ஐயோ டூலெட்டுன்னு போர்ட் போட்டிருக்காங்க, மொபைல் நம்பர் வந்துட்டு பின்னாடி எழுதியிருக்காங்க பாரு, அந்த நம்பருக்கு கால் பண்ணி பேசுங்க, பூட்டிக்கிற வீட்டுக்குள்ளே போயிட்டு தேடினா யார் கிடைப்பா அப்படின்னு சொல்லி கேட்குறா. மொபைல் நம்பர் இருக்கா, எங்கன்னு சொல்லிட்டு திருப்பி பார்த்தா ஒரு ஃபோன் நம்பர் இருக்குது. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அந்த ஃபோன் நம்பருக்கு கால் பண்ணால், நீங்களும் எடுக்கல அம்மாவும் எடுக்கல, வேறு யாரும் புரோக்கர் தான் எடுக்கிறாங்க. ஸோ நான் அந்த வீட்டுக்கு புரோக்கர் தான்ப்பா, சொல்லுங்கள் வீடு வேணுமா, சூப்பரான வீடு அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்க வீடு அப்படின்னு சொல்லிட்டு அவர் கொஞ்சம் திணறாரு. ஏன்னா அவருக்கு தேவை நீங்கள். ஸோ சாரா வேறு பக்கத்தில் நிற்கிறாரா. ஸோ என்னென்னு கேட்குறதுன்னு தெரியல. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு, இருங்க சார் நான் கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிட்றாரு. இந்த பக்கம் சாரா, ஓகே இந்த மாதிரி போய் எல்லா வீட்டுக்கும் எட்டி பார்த்துட்டு இருக்காத, பிடிச்சி ஜெயிலில் போட்டுருவாங்க, சரியா நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு சைக்கிள் எடுத்துகிட்டு கிளம்பிருப்பா. ஸோ நம்ம ஹோபி சாரா போயிட்டுருப்பா. அப்படியே பின்னாடி நின்ட்டு அவரே பார்த்துட்ருக்காரு. இப்படி தான் டைம் ஸ்கிப் ஆகிருக்கும். இவரும் வந்துட்டு அப்படி நேராக வீட்டுக்கு தான் போகிறாரு. அதாவது ஜிகேவோட வீடு ரொம்ப பெரிய வீடு. மாஃபியா வீட்டில் எப்படி இருக்கும், ஸோ அந்த மாதிரி தான் பெரிய வீடு. அப்படியே உள்ளே போனதுமே அங்கே ஜேகே வந்துட்டு முன்னாடி உட்காந்துட்ருக்காரு. அதாவது ஹாலிலே உட்காந்துருப்பாரு. இவன் டெய்லியும் போகிறான் வரான், கண்டே பிடிக்க மாட்டேங்கிறான். என்னாலையும் போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவளை கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்லிட்டு உட்காந்துருப்பாரு. அப்போது உள்ளே வந்திருப்பாரு. வந்ததுமே ஜேகே உட்காந்துக்க பார்த்ததும் அவருக்கு செம ஹாப்பி. பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டு கத்திட்டு ஓடி வரவும் ஜேகே எந்திரிச்சு நின்றுட்டு, வாயினை கண்டுபிடிச்சிட்டியாடா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. பாஸ் கண்டுபிடிச்சிட்டேன். இத்தனை நாளாக நான் கஷ்டப்பட்டது எல்லாத்துக்கும், நம்ம வெயிட் பண்ணுறதுக்கு எல்லாமே ஒர்த்து பாஸ், நம்ம வெயிட் வில் பி ஒர்த்து அப்படிங்கிறாரு. அப்போ கண்டுபிடிச்சிட்டான் போலன்னு சொல்லிட்டு அப்படியே ஜேகே வந்துட்டு எங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லவும், பாஸ் இங்கே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஹார்ட்டை தொட்டு காட்டியிருக்காரு. இங்கேயா, ஃபோட்டோக்கு இது கிடச்சிதாடா, என்னடா சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே கேட்கவும், ஆமாம் பாஸ் ஃபோட்டோ கிடைக்கல, எனக்கு உயிரே கிடச்சிருக்கு, என் வாழ்க்கை கிடச்சிருக்கு, எனக்கு எல்லாமே கிடச்சிருக்கு, அவள் என்னோட சொர்க்கம் பாஸ், அவள் தான் எனக்கு எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு நெஞ்சு பிடிச்சிட்டு ஒரு மாதிரி காதல் வசனம் பேசிகிட்டு இருக்காரு. இங்கே ஜெய்கேக்கு வருது பாருங்க கோவம். அப்படியே பைத்தியக்காரா, நான் என்ன சொன்னேன் நீ என்ன பேசிகிட்டு இருக்கிற, ஒயனை கண்டுபிடிச்சியா அப்படின்னு சொல்லி கேட்கவும், பாஸ் ஒயனை விடுங்க பாஸ், அவள் ஃப்ரெண்டு சாரா பாஸ், இனிமேல் அவள் தான் எனக்கு எல்லாமே, என்னோடய வாழ்க்கை, என்னோடய லைஃப், என்னோடய லட்சியம், என் கோல் அப்படி இப்படின்ட்டு எல்லாமே அவள் தான் அப்படின்னு சொல்கிறாரு. என்னடா பேசுகிற நீ அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே கேட்கவும், ஹோபி இருந்துட்டு, ஆமாங்க பாஸ், எனக்கு என்னோடய லவ், என்னோடய லைஃப் கடவுள் கண்ணில் காட்டிட்டான், அந்த கியூபிட் அம்பை என் ஹார்ட்டில் விட்டுட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி இன்னுமே பிச்சு பிடிச்ச மாதிரி பேசிகிட்டு இருக்கிறாரா. இங்கே ஜெய்கே டென்ஷன் ஆகிட்டு, என்னடே என்னோடய வயனை கண்டுபிடிச்சிட்டு வாடான்னு சொல்லி அனுப்புனா, நீ உனக்கு ஒரு ஆளை கண்டுபிடிச்சிட்டு வர, ஏன் ஆளை கண்டுபிடினா உனக்கு ஆள் தேவையா, உன்னால் ஒரு சண்டை போட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கண்ணை தூக்கிட்டு உன்னை கொல்லாம விட மாட்டேறான்னு அதாவது மேலே கீழே சுட்டுட்டு துரத்திட்டு இருக்காரு. ஏன்னா ஜேகே செம்ம டென்ஷன் ஆகிட்டாரு. ஏன்னா உங்களை தேட சொல்லி 3 மாதமாக அலைய விட்டா, அவருண்டானா எனக்கு ஹார்ட்டை கண்டுபிடிச்சிட்டேன், கியூபிட் வந்து ஹார்ட்டில் அம்பு விட்டுட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் கோவம் வந்துடுச்சு ஜேகேக்கு. இங்கே வந்துட்டு ஜேகே துரத்த அதுவும் கண்ணெல்லாம் வந்துட்டு அங்கங்கே தாறுமாறாக சுட்டுட்ருக்காரு கோவத்தில். ஸோ ஹோபி வந்துட்டு பயந்து போயிட்டு அங்கேயும் இங்கேயும் வந்துட்டு எப்படி சொல்கிறது, அந்த சோஃபா சேர்ன்னு சொல்லிட்டு எல்லாத்து மேலே ஏறி அங்கேயும் குதிச்சு ஓடிட்டு ஃபைனலி ஓடி போயிட்டு ஒரு பீரோ இருக்கும். ஸோ அந்த கபோர்டு மாட்டி, ஸோ அதுக்கு பின்னாடி ஒழிஞ்சிட்டு, பாஸ் ஸ்டாப், நான் உங்கள் அசிஸ்டண்ட்டு, நான் எல்லாமே உங்களால் இருக்க முடியாது, என்னை கொல்லாதீங்க அப்படின்னு கத்திராரு. ஸோ உடனே ஜேகே வந்துட்டு கொஞ்சம் கூல் ஆகிட்டு, ஏன்டா எனக்கு நல்லா இப்படி வந்து வாய்க்கிறீங்க, எனக்கு மட்டும் ஏன் இப்படி அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக போய் உட்காந்துக்கிறாரு. ஸோ இப்போ ஹோபி வந்துட்டு அமைதியாக ஒரு பக்கத்தில் உட்காந்துட்டு, பாஸ் என்னை தப்பாக நினச்சிட்டிங்களே பாஸ், எனக்கு ஒரு லைஃப் கிடச்சின்னு சொன்னால் நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்கன்னு நான் நினச்சேன், ஆனால் நீங்கள் இப்படி என்னை கொல்ல துணிச்சிட்டிங்கல்ல அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஐயோ
இங்கே பாரு ஹோபி, சாரி, நீ ஹாப்பியாக இருந்தால் நானும் ஹாப்பி தான். ஆனால் எனக்கு என் ஆளை பார்க்கணும்டா. 3 மாதம் ஆச்சுடா. அவள் இருக்காளா, எங்கே போனா, எதுவுமே எனக்கு தெரியல. ஏதாவது ஒரு காலேஜில் தான் சேர்ந்துருப்பா. ஆனால் எல்லா காலேஜும் வலை வீசி தேடிட்டேன், எங்கேயும் காணோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்போ தான் வந்துட்டு ஹோபி ஒரு பேப்பர் மாதிரி கொடுக்குறாரு. என்னது அப்படின்னு சொல்லி கேட்கவும், இந்தாங்க பாஸ் வச்சுக்கோங்க, அப்புறம் ஆல் தி பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பேக்கை தூக்கிட்டு வெளில போகிறாரு. எங்கே போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே கேட்கவும், பாஸ் எனக்கு தெரிஞ்சு இந்த இந்த பேப்பர் இந்த ஷீட்டை நீங்கள் பார்த்ததுக்கப்புறம் நீங்களே இங்கே இருக்க போகிறதில்ல. அப்போது நீங்கள் வந்துட்டு உங்கள் ஆளை தேடி போங்க, நான் என் ஆளை தேடி போகிறேன். 2 பேரும் சீக்கிரம் மீட் பண்ணலாம் பாஸ். அண்ட் ஆல் தி பெஸ்ட், எனக்கும் ஆல் தி பெஸ்ட் சொல்லி அனுப்புங்க. நீங்கள் சொல்ல மாட்டீங்க, இருந்தாலும் நான் எனக்கு நானே சொல்லிக்கிறேன். ஆல் தி பெஸ்ட் ஹோபா, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பாய் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. பைத்தியக்காரன் ஏதாவது வளரிட்டு இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அந்த பேப்பரை பார்த்தா ஒரு அட்ரஸ் இருக்குது. ஆனால் அது அந்த கொரியா அட்ரஸே கிடையாது, அது ஃபாரின் அட்ரஸ்ஸு. ஃபாரின் போயிட்டாளா? அப்போ அவள் ஸ்டடீஸ்க்காக ஃபாரின் போயிட்டாளா? அப்போ இதான் கரெக்டான அட்ரஸா? அப்போ இங்கே போனால் கிடைப்பாளா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த காலேஜ் பேர்லாம் போட்டிருக்கு. ஸோ அது பெரிய யூனிவர்சிட்டி. அந்த பேர்லாம் வந்துட்டு பார்த்ததுக்கப்புறமா நெட்டில் போட்டு சர்ச் பண்ணுறாரு. ஸோ அது வந்துட்டு கரெக்டாக எந்த லொக்கேஷன் காட்டுதுன்னா தஞ்சாவூர் காட்டுது. தஞ்சாவூர், தமிழ்நாடு, இந்தியா. எங்கே இருக்குன்னு தெரியலையே. சரி ஓகே, எங்கேருந்தா என்ன, போவோம், போய் தேடுவோம், கிடைப்பா, கண்டிப்பாக கிடைப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் போய் ஃப்ளைட்டெல்லாம் டிக்கெட்லாம் புக் பண்ணி விசாலாம் அரேஞ்ச் பண்ணிவிட்டு ஃப்ளைட் டிக்கெட்லாம் புக் பண்ணிவிட்டு அப்படியே அவர் ஃப்ளைட்டுக்கு போகிறாரு. ஸோ ஃப்ளைட் வந்துட்டு டேக் ஆஃப் ஆகுது. அப்படியே அவருக்கு அந்த ஞாபகம், அந்த பழைய ஞாபகங்கள் என்னென்னா ஒரு 3 மந்த்துக்கு முன்னாடி அந்த ஃபாகுக்குள்ளே அவங்கள பார்த்துருப்பார் பார்த்தீங்களா. ஸோ அப்படியே இன்ச் பை இன்ச்சாக மேலே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஃபாக் அப்படியே குறைஞ்சி வந்திருக்கும். ஸோ அவங்களோட கண்ணை மூக்குன்னு சொல்லிட்டு அவருக்கு இப்போ பார்க்குற மாதிரி இருக்குது. இன்னமும் தெரியல, கண்ணை மூடி தான் யோசிச்சுட்டு இருக்காரு. ஆட்டோமேட்டிக்காக அவரோட கண்ணில் கண்ணீர்லாம் வருது. அப்போ நீங்கள் வந்துட்டு பயந்து போயிட்டு அழுதுருப்பீங்க, அதெல்லாம் அவருக்கு தோணுது. ஸோ என்னை பார்த்தா அவர் ரொம்ப பயந்துட்டா. நான் மாஃபியாவாக இருக்கனால தான் பயந்துட்டாளா, அவளை நான் எதாவது பண்ணிடுவேன் நினச்சி பயந்துட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ யோசிக்கிறாரு. ஸோ ஃப்ளைட் வந்துட்டு இந்தியாவில் லேண்ட் ஆகுது. ஸோ அங்கேருந்து கிளம்பி அவர் சென்னைக்கு ஒரு ஃப்ளைட் பிடிச்சி வரணும். ஸோ சென்னைக்கு வந்ததுக்கப்புறமா அங்கேருந்து தஞ்சாவூருக்கு வந்துட்டு ட்ரெயின் போகுமா பஸ் போகுமான்னு தெரியலையே. சரி ஓகே, ட்ரெயின்னு வச்சுக்கலாம், ஓகேவா. ஸோ ஒரு ட்ரெயின் வந்துட்டு பிடிக்கிறாரு. ஸோ ட்ரெயின் வந்துட்டு புக் பண்ணி அங்கேருந்து தஞ்சாவூர் வந்துடுறாரு. ஸோ அங்கே தஞ்சாவூர் அந்த ஸ்டேஷன் வந்து இறங்கினதுக்கப்புறமா அங்கே அந்த ஆட்டோக்காரங்களாம் இருக்காங்களா. ஸோ அவங்ககிட்டலாம் பேசினா அவங்க ஃபுல்லாக தமிழில் தான் பேசுகிறாங்க. அண்ட் இங்கிலீஷில் பேசினா கொஞ்சம் பேர்த்துக்கு தான் புரியுது, கொஞ்சம் கொஞ்சம் அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. அப்படியே அந்த அட்ரஸை காட்டி நம்மளோட ஜேகே வந்துட்டு கேட்குறாரு. அந்த அட்ரஸை பார்க்குறப்போ இவர் வந்து இங்கே ரீச் ஆன டைம் நைட் டைமு. ஸோ இந்த காலேஜ் ஆச்சே, காலேஜுக்கு போகணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த இடம் எங்கே இருக்குன்னு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஏதோ இந்த அட்ரஸ் மட்டும் வேணும் அப்படிங்கிற மாதிரி ட்ரான்ஸ்லேட்டர் யூஸ் பண்ணுவாங்கள்ல மொபைலில் பேசி. ஸோ அந்த மாதிரி தமிழுக்கும் கொரியனுக்கும் ட்ரான்ஸ்லேட்டர் போட்டு கொடுக்குறாரு. ஸோ கரெக்டாக அவரும் புரிஞ்சுக்கிட்டு அந்த காலேஜ் இருக்க இடத்துல கொண்டு போய்ட்டு விடுறாங்க. ஸோ அந்த காலேஜில் வந்துட்டு, அதாவது அந்த காலேஜுக்கு வெளியே விட்டுட்டு, இங்கே பாருங்கள், பார்த்தா வெளியூர்காரங்க மாதிரி இருக்கீங்க, இங்கெல்லாம் வந்துட்டு காலேஜ் இது மட்டும்தான் இருக்குது, ஸோ எங்கேயாவது ஸ்டே பண்ணிட்டு அதுக்கப்புறம் நாளைக்கு வந்து பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவரே அந்த ஆட்டோக்காரரே நல்ல மனுஷன். ஸோ கொண்டு போயிட்டு ஒரு பெரிய ஹோட்டல் மாதிரி இருக்குது. ஏன்னா இவர் பார்க்க நல்லா ரிச்சாக இருக்கார்ல. ஸோ நல்ல பெரிய ஹோட்டலாக வந்துட்டு ஸ்டே பண்ணுற மாதிரி கொண்டு போயிட்டு விட்டுட்டு, ஏதாவது வேணுன்னா எனக்கு கால் பண்ணுங்கள், நானே உங்களை, அதாவது ட்ராவல் பண்ணணும் அப்படின்னா எனக்கே கால் பண்ணுங்கள், இதான் என் நம்பர்னு விசிட்டிங் கார்டை கொடுத்துட்டு அவர் போயிடுறாரு. ஸோ பணம் வந்துட்டு கொடுக்கவும், நாளைக்கு எனக்கு கால் பண்ணுங்கள், நாளைக்கு வந்து வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. இங்கே ஜேகேக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. கொண்டு வந்து விட்டுட்டு எந்த நம்பிக்கையில் நாளைக்கு பணம் வாங்கிக்கிறேன்ட்டு போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி வந்து அவர் அந்த ரூமில் ரெஸ்ட் எடுக்கிறாரு. ஃபுட்டெல்லாம் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அவருக்கு அந்த ஃபுட்டெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஏன்னா சாப்பாடு ஒழுங்காக சாப்பிடவே தெரியல. அவங்க ஊரில் இருந்து சாப்பாடு நல்லா வேக வச்சுருப்பாங்க. நல்லா ஒரு மாதிரி நல்லா, நம்ம வந்துட்டு ரொம்ப கொலன்னு ஆச்சுன்னா சாப்பிட மாட்டோம். பட் அவங்க வந்துட்டு நல்லா சாப்பாடு வேக வச்சுருப்பாங்க. ஸ்டிக்கி ரைஸுங்க மாதிரி சொல்லுவாங்க. ஸோ கொரியாவில், ஓகேவா. நம்ம ஊரில் வந்துட்டு பழப்பழம் தான் சாப்பிடுவோம். மோஸ்ட்லி நம்ம பழப்பழம் தான் சாப்பிடணும்னு ஆசைப்படுவோம், ஓகேவா. அது மாதிரி இங்கே சாப்பாடு பழப்பழம்னு இருக்கவும் கரெக்டாக அவருக்கு சாப்பாடு எடுத்து சாப்பிட முடியல. அந்த சாப்ஸ்டிக்கெல்லாம் அவங்க கொடுக்கவே இல்லை. ஜஸ்ட் வந்துட்டு சாப்பாடு மட்டும் கொடுத்துருக்காங்க. அப்படியே வந்துட்டு யூடியூப்லலாம் போட்டு பார்த்துட்டு எப்படி இந்தியன் சாப்பாடை சாப்பிட்றதுன்னு போட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறமா அதை அப்படி கையில் விட்டு ஒரு மாதிரி கஷ்டப்பட்டு சாப்பிட்டு முடிச்சிடறாரு. ஆனால் செம்ம டேஸ்ட்டாக இருக்குது சாப்பாடு, அவருக்கு ரொம்ப பிடிச்சிருது. ஸோ அப்படி தான் நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்துட்டு விடியுது. அப்போ வந்துட்டு இட்லி தோசை இந்த மாதிரியெல்லாம் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. இது என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒவ்வொன்றா கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டு பார்க்குறாரு. எல்லாமே அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சுட்டு வெளில போகணும். ஆட்டோமேட்டிக்காக அவருக்கு அந்த ஆட்டோக்கார் ஞாபகம் தான் வருது. ஸோ மொபைல் எடுத்து கால் பண்ணி ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு நான் ஜேகே அப்படிங்கிறாரு. தெரியும் பாஸ், நீங்கள் எனக்கு கால் பண்ணுவீங்கன்னு, இதோ வந்துடுறேன்.
வெளியே தான் நிற்கிறேன் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிற்கிறாரு. அவருக்கு இது ஒரு மாஸ்டர் மைண்டு. அங்கேருந்து அதாவது ஜேகே ஏறின இடத்துலேருந்து இந்த காலேஜ் வரதுக்கு கொஞ்சம் அமௌண்ட் தான் ஆயிருக்கும். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 50 ரூபா தான் அந்த சார்ஜ் ஆகிருக்கும். ஸோ 50 ரூபாய் வாங்கியிருந்தா கூட இப்போ ஒரு வேறு ஏதாவது ஆட்டோ தான் பிடிச்சி போயிட்டுருப்பாரு. ஸோ 50 ரூபா வேணாம், நாளைக்கு எங்கேயாவது போனால் என்னையே கூப்பிடுங்கன்னு கார்டு கொடுத்துருந்தங்காட்டிக்கும் ஆல்ரெடியாக நம்ம வந்துட்டு பணம் கொடுக்காம இருக்கோம்னு சொல்லிட்டு அவர் பணம் கொடுக்கறதுக்காகவாது கூப்பிடுறாருல்ல. ஸோ போனால் 50 ரூபா தான், ஆனால் வந்துச்சுன்னா அவர் நிறைய தூரம் ட்ராவல் பண்ணார் அப்படின்னா நிறைய காசு வரும் அவருக்கு. ஸோ அதனால் ஒரு மாஸ்டர் பிளான் அந்த ஆட்டோக்காருக்கு. அப்படியே வந்துட்டு இவர் வெளில போகவும் கரெக்டாக அந்த ஆட்டோக்காரும் வணக்கம் பாஸ் அப்படிங்கிறாரு. ஸோ இவரும் அங்கேயாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலேஜுக்கு வந்துட்டு போகிறாங்க. ஸோ இந்த மாதிரி நான் கிட்டத்தட்ட 4 நாள் அந்த காலேஜில் சுற்றி பார்த்துருப்பாரு. அவ்வளோ பெரிய காலேஜ். ஸோ அவங்க வந்துட்டு கரெக்டாக அவங்கள கண்டே பிடிக்க முடியல. அவருக்கு அது மாதிரி விரக்தி ஆயிடுச்சு. அந்த ஆட்டோக்காரனே பாவமாக பார்க்குறான். பாஸ் நீ நாடு விட்டு நாடு வந்து யாரை தான் அப்படி தேடிட்டு இருக்கிற? இந்த காலேஜுக்குள்ளே யார் தான் வேணும்? நான் வேணால் போய் காலேஜ் உள்ளே பேசி பார்க்கட்டா? அந்த பொண்ணு நான் வேணால் தேடி தரட்டா அப்படின்னு சொல்லவும் அந்த மாதிரி பண்ணுனா அது வந்துட்டு நல்லா இருக்காதுல்ல. ஸோ அதனால் அவர் வந்துட்டு இல்லை நானே கண்டுபிடிச்சிக்கிறேன், கண்டிப்பாக இங்கே தான் இருப்பா, மேபி லீவில் இருக்கலாம், இல்லை நமக்கு இது பார்க்காம விட்டுருக்கலாம் அப்படின்னு சொல்லவும் ஃபோட்டோ வந்தால் கொடு பாஸ் அப்படின்னு கேட்குறாரு அந்த ஆட்டோக்காரர். ஃபோட்டோலாம் இல்லை என்கிட்ட எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லவும் ரொம்ப கஷ்டம்தான். சரி ஓகே, ஆனால் எப்போ எங்கே வெளியே போனாலும் என்ன தான் கூப்பிடணும் பாஸ் சரியா? நான் தான் உனக்கு வந்துட்டு ட்ரைவ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லவும் கண்டிப்பாக எனக்கு இங்கே உங்களை தவிர வேறு யாரும் தெரியாதுன்னு சொல்லிட்டு 2 பேரும் இப்படி மொபைல் ட்ரான்ஸ்லேட்டர் தான் யூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ இவர் பேசி அவர்கிட்ட காட்டுறது தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி. ஸோ அந்த மாதிரி தான் இப்படி இது பண்ணிட்டு இருக்கிறப்போ 1 வாரம் ஆயிருக்கும், அவரால் கண்டே பிடிக்க முடியல. இப்போது அந்த ஆட்டோக்காரங்க வந்துட்டு பாஸ் ரொம்ப நாளாக இப்படி சுற்றிட்டே இருக்கீங்க, நான் இன்றைக்கி ஒரு நாள் லீவ் விடலாம், காலேஜுக்கு லீவ் தானே, ஸோ நான் இந்த ஊரில் உங்களுக்கு சுற்றி காட்டுறேன் பாஸ் அப்படின்னு சொல்லி கேட்கவும் எனக்கு ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு ஜேகே. அதெல்லாம் இல்லை நீங்கள் வாங்க நான் வெளியே நிற்கிறேன்னு சொல்லிவிட்டு அப்படியே அந்த ஹோட்டலுக்குள்ளேயே வந்து கூட்டிகிட்டு போயிடுறாரு. ஸோ ஜேகேவும் வேண்டாம் வெறுப்பா அந்த ஆட்டோவில் ஏறி உட்காந்துட்டு போகிறாரு. அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது, ஏன்னா 1 வீக் ஆச்சு, உங்களை கண்டுபிடிச்சலான்னு நினச்சி வந்திருப்பாரு. அவ்வளோ பெரிய காலேஜுக்குள்ளே கண்டே பிடிக்க முடியல. ஸோ ஒரு மாதிரி டென்ஷனாகவே இருக்கா. ஸோ இவர் வந்துட்டு அந்த தஞ்சாவூர் கோவில் இருக்குல்ல, ஸோ அந்த கோவிலுக்கு தான் கூட்டிகிட்டு போகிறாரு ஃபஸ்ட் எடுத்ததுமே. இப்போ வந்துட்டு ஒரு இயர்லி ஈவினிங் டைம் இருக்குல்ல, ஸோ ஒரு மாதிரி அந்த மாதிரி டைம் தான். கிட்டத்தட்ட லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக இருட்டாகிற மாதிரி ஸ்டேஜ். பட் இன்னும் இருட்டாகலை, ஒரு மாதிரி நல்லா இருக்குது. அப்படியே வந்துட்டு அந்த அந்த கோவில் இருக்குல்ல, ஸோ தஞ்சாவூர் பெரிய கோவில் இருக்குல்ல, ஸோ அந்த கோவிலுக்கு வெளியே ஆட்டோ நிறுத்திட்டு அப்படியே 2 பேரும் உள்ளே வராங்க. ஸோ உள்ளே வரும்போது ஜேகே வந்துட்டு ஷூ போட்டிருப்பாரு. ஷூவெல்லாம் ஆட்டோவிலே விட்டுட்டு வா பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஷூவெல்லாம் கழட்டி அவங்க ஆட்டோவிலே வச்சுட்டு அப்படியே கூப்பிட்டு வராரு. ஏன்னா கோவிலுக்குள்ள செப்பல்லாம் போட மாட்டோம்ல நம்ம, அதனால். ஸோ அப்படியே வந்துட்டு அந்த கோவிலெல்லாம் சுற்றி காட்டவும் ஜேகே ஒரு மாதிரி ஷாக்காக பார்க்குறாரு. இதெல்லாம் எப்படி என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கிறப்போ அந்த கோவிலோட ஹிஸ்ட்ரியெல்லாம் இருக்குல்ல, ஸோ அதெல்லாம் வந்துட்டு ஃபோனில் எடுத்து இந்த பக்கம் அந்த ஆட்டோக்காரனை வந்துட்டு ஜேகே காட்டுறாரு. ஸோ ஜேகே காட்டுறப்போ அவருக்கே ஆச்சரியமாக இருக்குது. அப்படின்னா இவ்வளோ பெரிய கோவில் இதெல்லாமே வந்துட்டு எப்படி அந்த கல்லை மேலே வச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கே ஆச்சரியம் தான். ஸோ அந்த கோவில் ஒரு மாதிரி ரொம்ப ஆசையாக அழகாக சுற்றி பார்த்துட்ருக்காரு. அப்போது ஒரு மாதிரி சிரிக்கிற சவுண்டு, அதாவது பொண்ணுங்கள்லாம் சிரிச்சிட்டு இருப்பாங்கள்ல, ஸோ அந்த மாதிரி தான் ஒரு மாதிரி சிரிக்கிற சவுண்ட் கலன்னு கேட்குது. அவரும் வந்துட்டு திரும்பி பார்க்குறாரு. டக்குன்னு பார்த்தா ஒரு 4-5 பொண்ணுங்க வந்துட்டுருக்காங்க. அந்த பொண்ணுங்களுக்கு நடுவில் நீங்களும் தான் அழகா ஒரு ஒயிட் கலர் பாவாடை, கீழே வந்துட்டு ப்ளூ கலர் பார்டர், ராயல் ப்ளூ சொல்லுவாங்களா அந்த ப்ளூ கலர் பார்டர், அதே மாதிரி அந்த ஒயிட் கலர் ப்ளவுஸு, ஒரு ப்ளூ கலர் பார்டர் அண்ட் அதே ப்ளூ கலரில் தாவணி கட்டிட்டு அப்படியே லைட்டாக ஒரு மாதிரி அழகாக செம்ம க்யூட்டாக ஒரு 2 பக்கம் கொஞ்சம் மட்டும் முடி எடுத்து சென்டரில் ஒரு கிளிப் குத்திட்டு அப்படியே அழகாக வந்துட்டுருக்குறீங்க. கையில் வந்துட்டு அந்த பூஜைக்கெல்லாம் ஒரு மாதிரி கொண்டு வருவாங்கள்ல, ஸோ அந்த மாதிரி ஒரு குட்டி பாத்திரம் மாதிரி இருக்குது கையில் பிடிச்சிக்கிறதுக்கு. ஸோ பூஜைக்கு இந்த தேங்காய் பழம்லாம் வச்சுக்கிறதுக்கு அதெல்லாம் வச்சுக்கிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட சிரிச்சுட்டு சந்தோஷமாக ஒரு மாதிரி ஜாலியாக சிரிச்சுட்டு பேசிட்டு வந்துட்டுருக்குறீங்க. இந்த வியூவை வந்துட்டு நினச்சி கூட பார்க்கல ஜேகே இங்கே உங்களை பார்ப்பாருன்னு. அப்படியே பார்த்துட்டே இருக்காரு. நீங்கள் அவரை தாண்டி கிராஸ் பண்ணி போயிருப்பீங்க, ஆனால் அவர் அப்படியே உங்களே நின்று பார்த்துட்டே இருக்காரு. ஒரு கொஞ்ச நேரம் உங்களுக்கு டக்குன்னு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. அப்படி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போயிட்டுருக்காங்க, நீங்கள் அப்படியே ஸ்டாப் பண்ணிவிட்டு பின்னாடி வந்து திரும்பி பார்க்குறீங்க. ஜேகே அப்படின்னு நின்றுருக்காரு. உங்களுக்கு செம்ம ஷாக்கு. அப்படியே ஜேகேவை ஷாக்காக பார்த்துட்ருக்கீங்க. ஸோ ஜேகே உங்களை பார்த்ததுமே ஒயின் அப்படிங்கிறாரு. அவருக்கு கண்ணெல்லாம் கலங்கிடுச்சு. ஒரு மாதிரி உங்களை பார்த்த எக்ஸைட்மெண்ட், அதுக்கப்புறமா அவருக்கு ஒரு மாதிரி இவ்வளோ நாள் தவிக்க விட்டுருப்பீங்கல்ல, ஸோ அதெல்லாம் வந்துட்டு மொத்தமாக அவருக்கு கண்ணெல்லாம் கலங்கி போயிட்டு உங்கள் பேர் சொல்கிறாரு. அவர் அப்படி சொல்லவும் உங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு.
இங்கே எதுக்கு வந்தீங்க? இங்கே என்ன பண்ணுறீங்க? அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஸோ அப்படி கரெக்டாக அந்த ஆட்டோக்காரங்க இருக்காங்கல்ல, ஸோ அவர் வந்துட்டு கரெக்டாக வந்திருப்பாரு. அவரும் தேங்காய் பழம் வாங்கன்னு போயிருப்பாரு. ஸோ வாங்கிட்டு வந்து பார்த்தா, இப்படி நீங்கள் ஒரு பக்கம் அவர் ஒரு பக்கம் நின்றுட்டுருக்கீங்க. ஸோ ஜேகே கண்ணால் கலங்கி நிற்கிறத பார்த்துட்டு அவர் கண்டுபிடிச்சிட்டாரு, இந்த பொண்ணு தானே. உங்களை பார்த்ததுமே, ஏம்மா தெய்வமே உன் பேர் தான் ஒயினா அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஆமாங்க அண்ணா என் பேர் தான் ஒயின் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் தமிழும் பேசுவீங்க கொரியனும் பேசுவீங்க. ஏன்னா நீங்கள் இங்கே வந்துட்டு படிக்கிறீங்களோ, ஸோ அதனால் தமிழ் கற்றுக்கிட்டீங்க. ஸோ தமிழ் பேசுவீங்க கொரியனும் பேசுவீங்க. இப்போது ஆமாங்க அண்ணா நான் தான் ஒயின் ஏன் அப்படின்னு சொல்லி கேட்கவும், உன்னை தேடிதாம்மா இந்த மனுஷன் நாடு விட்டு நாடு வந்து எங்கெங்கெல்லாம் தேடி அலைஞ்சோம் தெரியுமா? ஏன் நீ காலேஜே போக மாட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்ன சொல்கிறீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஆ உன்னோட காலேஜுக்கு 1.5 வாரமாக நாங்கள் டெய்லி வரோம். காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் அங்கேயே நிற்கிறோம் தெரியுமா? எனக்கு எத்தனை ஆட்டோ சார்ஜு, எத்தனை வெயிட்டிங் சார்ஜு, எனக்கு சாப்பாடு தண்ணி எல்லாமே இந்த மனுஷன் தான் வாங்கி கொடுத்துட்ருக்காரு. இந்த 1.5 வாரமாக ஒரு நாள் கூட அந்த காலேஜில் நாங்கள் பார்க்கல. எங்கேம்மா போன நீ அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அண்ணா எனக்கு செமஸ்டர் லீவு அப்படின்னு நீங்கள் சொல்லவும், செமஸ்டர் லீவா அப்படின்னு சொல்லிட்டு இவர் பார்த்துட்டு இருக்கிறாரு. ஸோ இப்போ தான் ஜேகே வந்துட்டு அவருக்கு என்ன பேசுனே தெரியல. அப்படியே உங்களே பார்த்துட்டு இருக்கவும், பாஸ் நானே ரொம்ப நேரம் பேசிட்டேன், சரி ஓகே நீங்கள் பேசிட்டு வாங்க பாஸ், அப்புறம் முக்கியமாக இந்த பிள்ளைகிட்ட ஃபோன் நம்பரை வாங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் போய் அவர் நிற்கிறாரு. ஸோ சாமி கும்பிட்டு வரேன்ட்டு. இப்போ ஜேகே வந்துட்டு ஒரு மாதிரி அமைதியாக நிற்கிறாரு. நீங்கள் கேட்குறீங்க, என்ன தேடி இவ்வளோ தூரம் எனக்காகவா அப்படின்னு சொல்லி ஜேகேவை பார்த்து கேட்குறீங்க. உங்களால் நம்பவே முடியல. உங்களுக்காக ஒரு மாஃபியா, அவ்வளோ பெரிய மாஃபியா கிங்கு உங்களை தேடி இப்படி நாடு விட்டு நாடு வந்து அலைஞ்சு தேடி தெரிஞ்சிட்ருக்காருன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஸோ யாராக இருந்தாலுமே அவங்களுக்கு வந்துட்டு ஒரு மாதிரி எமோஷனலாக டச் ஆகும்ல. ஸோ அந்த மாதிரி தான் அவங்க நமக்கு பணம்லாம் கொடுத்தா கூட இந்த மாதிரிலாம் இருக்காது. பட் நமக்காக ஒரு சின்ன எஃபர்ட் அவங்க டைமை கொடுத்தாங்க அப்படின்னா அது நம்மளை ரொம்பவே டிஸ்டர்ப் பண்ணும். ஸோ உங்களுக்கே லைட்டாக கண்ணெல்லாம் கலங்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ அப்படியே ஒரு மாதிரி கேட்குறீங்க அவர் ஜஸ்ட்டு தலையை மட்டும் ஆட்டுறாரு. உனக்காக மட்டும்தான், எங்கே உன்னை பார்க்காமே போயிடுவேணும்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அமைதியாக நின்றுட்டே இருக்கிறாரு. உங்களுக்கு இதுக்கு மேலே என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அவ்வளோதான். உங்களுக்கு இதுக்கு முன்னாடி வந்துட்டு ஜேகேவை பார்த்த பயம் இருந்திருக்குமே தவிர லவ் அப்படிங்கிறது மாதிரி இருந்திருக்காது. பட் இந்த செகண்ட் உங்களுக்கு என்னவோ தெரியல, ஜஸ்ட் அவரை நல்லா டைட்டாக ஹக் பண்ணிக்கிறீங்க. அவர் இதை எதிர்பார்க்கவே இல்லை. ஆனால் அந்த ஆட்டோ டிரைவர் வந்துட்டு, வா நான் அவர் காதல் சேர்த்து வச்சுட்டேன்டாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஜாலியாக நின்றுருக்காரு. இந்த பக்கம் ஜேகே அவருக்கு ரொம்ப எமோஷனல் ஆகிடுச்சு. அவரோட மாஃபியா சண்டை போடுவார், சுடுவார், கொள்வார், எதுவுமே ஞாபகம் இல்லை. ஜஸ்ட் அவரோட மைண்டுக்குள்ளே நீங்கள் மட்டும்தான் இருக்கீங்க. ஸோ நீங்கள் அவரை டைட்டாக ஹக் பண்ணிட்டு, நிஜமாக நீ எனக்காக இவ்வளோ தூரம் வந்தியா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அவர் உங்ககிட்ட அப்படியே வந்துட்டு திரும்ப ஹக் பேக் பண்ணிவிட்டு கேட்குறாரு, நான் மாஃபியா உனக்கு ஓகேவா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நீ யாராக வேணா இருந்துக்கோ, கேட்டதுக்கு மட்டும் பதில் சொல்லு, சத்தியமாக எனக்காக தான் இவ்வளோ தூரம் வந்தியா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. உனக்காக மட்டும்தான் வந்தேன், சொல்லிட்டு வந்திருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஆனால் நீங்கள் எதுவுமே சொல்லல. ஜஸ்ட் அவர் நல்ல டைடாக ஹக் மட்டும் பண்ணிக்கிறீங்க. ஏன்னா உங்களுக்கு ஒரு மாதிரி எமோஷ்னலாக இருக்குது. உங்களுக்கு அம்மா மட்டும்தான். ஸோ உங்களுக்கு வந்துட்டு அப்பாவோட லவ் இந்த மாதிரிலாம் எதுவும் கிடச்சிருக்காது. அண்ட் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கூட உங்களுக்கு பசங்க வந்துட்டு ஒரு நல்ல ஃப்ரெண்டாக அந்த மாதிரி உங்களுக்கு பாண்டிங்கே கிடச்சிருக்காது. நீங்கள் ரொம்பவே ஒரு மாதிரி ஒரு மேல் அப்படிங்கிறவங்க ஒருத்தங்க இருந்தாங்கன்னா அவங்களோட லவ் வந்துட்டு எல்லாருக்கும் வேணும்ல. அப்பா மூலமாகவோ, அண்ணா தம்பி இந்த மாதிரி யார் மூலமாகவோ, இல்லை ஒரு ஹஸ்பண்ட் பாய் ஃப்ரெண்ட் இப்படி யார் மூலமாவது கிடைக்காதா அப்படிங்கிற மாதிரி சில பேர்த்துக்கு ஏக்கமாக இருக்கும்ல. ஸோ அது மாதிரி நீங்கள் வந்துட்டு ஏக்கமாக இருப்பீங்க எப்போவுமே. பட் ஒன்றுமே இல்லாமல் ஜஸ்ட் உங்களுக்காக மட்டுமே அவர் வந்ததுலேயே அவரோட மொத்த லவ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ நீங்கள் வந்துட்டு அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிக்கிறீங்க. ஸோ ஜேகே உங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ணுறாரு, என்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் சந்தோஷமாக கண்டிப்பாக கல்யாணம் பண்ணிக்கிறேன், ஆனால் எனக்கு சீக்கிரம் கூட்டிகிட்டு போ, எனக்கு இங்கே செட் ஆகலை, எனக்கு இங்கே பிடிக்கல அப்படின்னு சொல்கிறீங்க. அவரும் வந்துட்டு கண்டிப்பாக ஆனால் நீ படித்து முடி அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ நீங்கள் அப்படி தான் 2 பேர் கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருப்பீங்க. ஒரு மாதிரி ஜாலியாக இருக்கும். ரொம்ப ஒரு மாதிரி எக்ஸைட்மெண்ட், நல்லா இருக்குது. அது எப்படி சொல்கிறேன் எனக்கே தெரியல, அது மாதிரி த்ரில்லாக இருக்குது. அப்படியே தான் அந்த ஆட்டோக்காரண்ணா வந்துட்டு ஆட்டோவில் கூப்பிட்டு போகிறார் 2 பேர்த்தையும். ஸோ 2 பேர் பின்னாடி உட்காந்துருக்கீங்க. ஜேகே வந்துட்டு உங்களோட கையை நல்லா ஹோல்ட் பண்ணிக்கிறாரு. ஸோ நீங்களும் நல்லா அவரோட கையை ஹோல்ட் பண்ணிக்கிறீங்க, நல்லா பிடிச்சிக்கிறீங்க கெட்டியமாக. அப்படி தான் அந்த அன்றைக்கி ஒரு கொஞ்சம் நேரம் ஜாலியாக பேசிகிட்டு இருந்திருப்பீங்க. அதுக்கப்புறமா ஜேகே வந்துட்டு, சரி நான் கிளம்புறேன், எனக்கு நாளைக்கு ஃப்ளைட்டு, நீ பத்திரமா இரு, நான் அப்பப்போ நான் வந்து பார்த்துக்கிறேன், அண்ட் சீக்கிரம் காலேஜ் முடி அப்படிங்கிறாரு. நீங்களும் இல்லை நானும் வரேன் அப்படிங்கிறீங்க. அப்போ உன்னோட அம்மா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அம்மா இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்லவும் அவருக்கு ஒரு மாதிரி கஷ்டமாயிடுச்சு. என்னாச்சு அப்படின்னு கேட்குறாரு. அப்போது நீங்கள் வந்துட்டு அவங்க வந்துட்டு பாஸ் ஆகிருப்பாங்க, தட் மீன்ஸ் பாஸ்டாகவே, ஓகேவா? ஸோ அதை வந்துட்டு நீங்கள் ஒரு ரீசன் சொல்லிடுறீங்க. ஸோ ஜேகேக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. அப்போ நீ எங்கே இருக்க அப்படின்னு கேட்குறாரு.
ஹாஸ்டலில் இருக்கேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. சரி ஓகே, நீ நல்லா படி, நீ படிக்கிறதுக்காக தானே இங்கே வந்த, ஸோ படித்து முடி, நான் கண்டிப்பாக உன்னை அடிக்கடி வந்து பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து அப்போ கிளம்பியிருப்பார். நீங்கள் வேணவே வேணான்னு சொல்லியிருப்பீங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. எங்கேயோ கொஞ்சம் திடீர்னு வந்து லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு திரும்ப விட்டுட்டு போகிறானே அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஏக்கமாக இருக்குது. ஆனால் அதுக்கப்புறம் தினமும் வந்துட்டு ஃபோனில் பேசிக்கிறது அந்த மாதிரி தான். ஸோ ஜாலியாக ஃபோனில் பேசிப்பீங்க. மந்த்லி ஒன்ஸ் உங்களை வந்து பார்த்துட்டு போயிடுவார். ஸோ இப்படி தான் உங்களுக்கு ஒரு 4 இயர்ஸ் வந்துட்டு கம்ப்ளீட் ஆகுது. கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறமா நீங்கள் லாஸ்ட் எக்ஸாம் எழுதிட்டு இருந்திருப்பீங்க. ஸோ எழுதிட்டு வெளியே வந்தால் ஜேகே அங்கே வெளியே நிற்கிறாரு. ஓடி வந்து நீங்கள் ஹக் பண்ணிக்கிறீங்க. ஸோ அந்த ஆட்டோக்காரண்ணா, பாப்பா போதும் பாப்பா, எல்லாம் உங்கள் ஊரில் போய் நீங்கள் வச்சுக்கோங்க, ஃப்ளைட்டுக்கு டைம் ஆச்சு வா வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. ஸோ அப்படியே நீங்கள் வந்துட்டு ஃப்ளைட்டுக்கு டைம் ஆச்சா இன்றைக்கே வா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. 2 பேரும் தான் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே சிரிக்கிறாரு. நானும்மா எனக்கு ஃப்ளைட் டிக்கெட்டில் எடுத்துட்டியா அப்படின்னு சொல்லி கேட்கவும், எல்லாம் எடுத்துட்டேன்டி வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாரு. ஸோ அந்த ஆட்டோக்கார அண்ணா தான் உங்கள் 2 பேர்த்தையும் வந்துட்டு ஏர்போர்ட் வரைக்கும் ட்ராப் பண்ணுறாரு. அப்போ சொல்கிறாரு, என் ஆட்டோலாம் இந்த ஏர்போர்ட்டுக்குள்ளேயே வராது தெரியுமா, எல்லோரும் இந்த ஏர்போர்ட்டுக்கு வரவங்கெல்லாம் காரில் தான் வருவாங்க, கேப் பிடிச்சி தான் வருவாங்க, ஆனால் தம்பி நீ மட்டும்தான்ப்பா எப்பயுமே என் ஆட்டோலேயே வர, உங்கள்கிட்ட எத்தனை காசு இருந்தாலும் என் ஆட்டோவை தேடி தான் வர, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ஓகேவா, கல்யாணத்துக்கு என்னை கண்டிப்பாக கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் எல்லாத்துக்கும் 2 பேர்த்துக்கு வழி அனுப்பிச்சி வைக்கிறாரு. ஸோ ஃபைனலாக ஜேகே உங்களை கூட்டிகிட்டு கொரியா வந்துடுறாரு. ஸோ வந்து கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா இங்கே நம்மளோட ஹோபி இருக்கார் பார்த்தீங்களா, அவர் ஒரு சர்ச்சில் வந்துட்டு வெயிட் பண்ணிட்டுருக்காரு வெளியே. இந்த பக்கம் நேராக கார் சர்ச்சுக்கு தான் வருது. நீங்கள் எங்கே போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வராரு. ஸோ வந்து இறங்கி பார்த்தா அங்கே சர்ச்சில் நிறைய பேர் இருக்கிறாங்க. நிறைய பேர் மீன்ஸ் சொந்தக்காரங்க 2 பேருக்கு கிடையாது. ஸோ இந்த பக்கம் இருக்கிறவங்களாம் வந்துட்டு ஜேகேவோட பாடி கார்ட்ஸ், அடியாட்கள் தான். அப்படியே எல்லோரும் இந்த பக்கம் மாற்றி மாற்றி இருக்கவும் அங்கே ப்ரீஸ்டால் நிற்கிறாரு. ஸோ அந்த இடத்துக்கு வந்துட்டு உங்களை கூப்பிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போயிட்டு டக்குன்னு அந்த மேக்கப் ஆர்டிஸ்ட் எல்லாம் சீக்கிரமாக உங்கள் ட்ரெஸ் எல்லாம் மாற்றி, ஜேகேக்கு ட்ரெஸ் எல்லாம் மாற்றி அவங்க கொண்டு வந்து நிற்க வைக்கிறாங்க. ஸோ அந்த அன்றைக்கி உங்களுக்கு வெட்டிங், உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்குது, எல்லாமே சர்ப்ரைஸாக இருக்குது. அப்போ தான் ஹோபி வந்துட்டு பாஸ் எல்லாம் ரெடி, இந்தாங்க ரிங்கு அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. ஸோ ஜேகே வந்துட்டு எனக்கு கொடுக்குறது இருக்கட்டும், இந்தா ஃபஸ்ட்டு இந்த ரிங்கை நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ரிங் பாக்ஸை ஜேகே வந்து ஹோபிகிட்ட கொடுக்கவும், எனக்கு அதுக்கு பாஸ் ரிங்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போது அங்கே பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் கை நீட்டுறாரு. ஸோ நீங்கள் ஹோபி 2 பேரும் அந்த பக்கம் பார்த்தா சாரா அப்படியே அழகாக ட்ரெஸ் எல்லாம் பண்ணிவிட்டு அந்த கவுனோட வரா. உங்களுக்கு சாரா பார்த்ததும் செம ஷாக்கு, ஏன்னா உங்கள் ஃப்ரெண்ட் ஆச்சு. அப்படியே ஓடி போய்ட்டு அவ்வளோ ஹக் பண்ணிக்கிறீங்க. அந்த பக்கம் ஹோபி பாஸ் யாழ் அப்படிங்கிறாரு. ஏன்னா சாராவை அவரும் கண்டே பிடிச்சிருக்க மாட்டார், எங்கெங்கேயோ தேடி இருப்பார். அவளும் வந்துட்டு அந்த இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா ஸ்டடீஸ்க்காக வேறு ஒரு கண்ட்ரிக்கு போயிருப்பா. ஸோ படித்து முடிச்சுட்டு அவள் வந்ததும் கரெக்டாக ஜேகே அவளை ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்துருப்பார். ஸோ இந்த மாதிரி சர்ப்ரைஸாக சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஹோபி பண்ணுற எல்லாத்தையும் அவளுக்கு பாஸ் பண்ணிட்டே இருந்திருப்பார். ஸோ அவளுக்கு அது மாதிரியே ஒரு மாதிரி லவ் வந்திருக்கும். ஸோ சாராவுக்கு ஹோபி மேலே அப்படியே ஒரு மாதிரி லவ் வந்திருக்கும், நமக்காக இப்படியெல்லாம் இருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவளும் ஹோபிக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கறதுக்காக சடனாக வெட்டிங் அன்றைக்கே தான் அவளை மீட் பண்ணுறா. ஸோ ஒரு மாதிரி இங்கே ஜேகே வந்துட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்கார். அட் த சேம் டைம் ஹோபிக்கு செம ஹாப்பி. அதே ஸ்டேஜில் உங்கள் 2 பேர்த்துக்குமே கல்யாணம் ஆகுது. ஸோ 4 பேரும் வந்துட்டு மேரேஜ் பண்ணிக்கிறீங்க. அண்ட் இதுக்கப்புறமா கொஞ்சம் நாள்லாம் போகுது, லைஃப் ரொம்ப ஹாப்பியாக போயிட்டுருக்கு. இன்னுமே ஹோபி வந்துட்டு ஹோபி ஆகட்டும் இல்லை ஜேகே ஆகட்டும் 2 பேர் மாப்பிள்ளையால் தான் இருக்காங்க. நீங்கள் அதுக்கு வந்துட்டு ஒரு தடை அந்த மாதிரி சொல்லவே மாட்டீங்க. உங்களுக்கு என்ன தோணுதோ பண்ணுங்கள், ஜஸ்ட் ஆனால் எங்களை லவ் மட்டும் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி தான். ஸோ நீ என்னவா வேணால் இரு, யாராக வேணால் இரு, என்ன வேணால் பண்ணிக்கோ, ஆனால் என்னை லவ் பண்ணு, உண்மையாக லவ் பண்ணு, எனக்கு உண்மையாக இரு, எனக்கு அது போதும் அப்படிங்கிற மாதிரி 2 பேரோட கேரக்டரும் அதுதான். சாராவுக்கும் அதே தான், அட் த சேம் டைம் உங்களுக்கும் அதே தான். ஸோ அதனால் உங்களுக்கு ஃபேமிலிக்குள்ளே எந்த பிரச்சனையும் வராது. இப்படி தான் கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷம் வந்துட்டு பாஸ் ஆகுது. லைஃப் 4 பேர்த்துக்கும் ரொம்ப ஹாப்பியாக போகுது, ரொம்ப ஸ்மூத்தாக போகுது. இப்போ உங்களுக்கு வந்துட்டு ஒரு பொண்ணு இருக்கா, ஓகேவா, பேர் ஜிம்மி. அண்ட் அப்படியே ஜிம்மி வந்துட்டு பொண்ணாக வந்துட்டு குழந்தையா இருந்தால் எப்படி இருக்கும் அப்படி இமேஜின் பண்ணிக்கோங்க. அப்படியே அழகாக வந்துட்டு பதுக்குன்னு அப்படியே கொழுக்கு முழுக்குன்னு செம்மையாக வந்துட்டு இருப்பாள். ஸோ அப்படியே வந்துட்டு என்னென்னா மேடம்க்கு வந்துட்டு இந்த நல்லா பிளாக் கலர் இருக்குல்ல, ஸோ அந்த மாதிரி பிளாக்னா ரொம்ப பிடிக்கும். என்றைக்குமே இந்த வெட்னஸ்டே மாதிரி பிளாக் கலர் தான் ட்ரெஸ் வேணும்னு கேட்டுருப்பா. நீங்கள் கூட பேசுவீங்க, அப்பா மாஃபியாங்கிறது பொண்ணு அப்படியே நிரூபிக்கிறா. கருப்பு 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 கருப்பு, இந்த வீட்டில் கருப்பு கலர் தவிர ஏதாவது ஒரு பொருள் இருக்கா, ஒரு துணி இருக்கா, ஒன்றுமே இல்லை, நான் மட்டும்தான் கலர் கலராக பஞ்சு பிட்டா மாதிரி ட்ரெஸ் போட்டுட்ருக்கு அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஏன்னா அவங்க 2 பேரும் பிளாக்லேயே தான் வருவாங்க, யூனிஃபார்ம் போட்ட மாதிரி. நீங்கள் மட்டும் தான் கலர் கலராக ட்ரெஸ் பண்ணிட்டு வருவீங்க எங்கே போனாலுமே. ஸோ அப்படி நீங்கள் பேசிகிட்டு இருக்கிறப்போ கரெக்டாக சிமி வந்துட்டு அவளுக்கு 5 வயசு ஆகுது. அப்படியே மேலே ஸ்டெப்லேருந்து இறங்கி வரா, பிளாக் கலர் ட்ரெஸ் போட்டு தான் இறங்கி வரா. ஸோ நீங்கள் வரா பாரு கார்த்திகி, அப்பனுக்கு பிள்ளை தப்பாமல் பிறந்திருக்கு, வந்து நீ என்ன பாடுபடுத்த போகிறாளோ அப்படிங்கிற மாதிரி நின்றுட்டுருக்கிறீங்க. கரெக்டாக மேடம் வந்ததுமே ஓடி வந்து உங்களை ஹக் பண்ணுறங்கிற பேரில்
நல்லா டைட்டாக பிடிச்சிருப்பா காலை. ஸோ உங்களுக்கு பேலன்ஸ் பண்ண முடியாமல் போச்சுன்னு கீழே விழுந்துடுறீங்க. ஸோ ஜேகே அப்படி கரெக்டாக அவரு பின்னாடியே வரும்போது பார்த்துட்டு சிரிச்சிட்டே வராரு. நீங்கள் அப்படியே எழுந்திரிச்சு உட்காந்துட்டு இதே வேலையாக போச்சு உங்களுக்கு, எனக்கு வர ஆத்தத்துக்கு 2 பேரையும் கொண்டே போடுவோம் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கிறீங்க. அப்போ கரெக்டாக சாராவும் ஹோபி அங்கே வராங்க. ஸோ அவங்களும் வந்துட்டு வெளியே, அதாவது வேறு ஒரு வீட்டில் இருப்பாங்க. ஸோ அப்படியே அவங்களும் அங்கே வராங்க. வந்ததுமே வந்துட்டு பாஸ் ரெடி ஆகிட்டிங்களா போகலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நாங்கள் ரெடியாக இருந்தாலும் இருக்கட்டும், எங்கே ஜூனா காணோம் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஸோ அவங்களுக்கு குழந்தை இருக்கும். ஸோ அவனுக்கும் 5 வயசு, அவங்க பேர் நம்ஜூன். ஓகேவா? ஸோ ஜூனான் தான் கூப்பிடுவாங்க. ஜூனா எங்கடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், பாஸ் அவனா அவங்களோட மோசமாக இருக்கான் பாஸ், காரை விட்டு இறங்க வர மாட்டானா, நாம் தான் போயிட்டு வேணால் காரில் ஏறிக்கணுமா, ரொம்ப சேட்டை பண்ணுறான் பாஸ், என்னால் முடியல அப்படின்னு சொல்லவும், கூட்டிகிட்டு வாடா அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ சாரை தான் சொல்கிறா, அண்ணா வேணாண்ணா, அவனை கூப்பிட்டு வந்தால் பெரிய பிரச்சனை ஆயிடும், எதுக்கு தேவையில்லாமல் அப்படின்னு சொல்லவும், கூட்டிகிட்டு வாடி, குழந்தைகிட்ட என்ன பிரச்சனை ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவளை கூப்பிட்டு வர சொல்லவும், அவள் போகவே மாட்டேங்கிறா. ஸோ நீங்களே போயிட்டு நம்ஜூன் எட்டு வரேன்னு சொல்லிட்டு அப்படி போயிட்டு கார் ஓப்பன் பண்ணி, ஜூனா உள்ளே போகலாவா, ஆன்ட்டி கூட வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றீங்க. அவன் வந்துட்டு நீங்கள் கூப்பிட்டா வருவேன். ஸோ ஒருத்தங்க வீட்டுக்கு வந்தோம் அப்படின்னா அவங்க தான் வெளியே வந்து நம்ம வெல்கம் பண்ணணும், நாமளாம் இறங்கி போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போவே என்னென்னமோ பேசிட்டு இருக்கான், பிலாசபியெல்லாம் பேசுகிறான். அவன் பேசிக்கிட்டு நீங்களே ஷாக் ஆகுறீங்க. அடப்பாவி, இவ்வளோ விவரமா நீ, சரி வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வரீங்க. கூட்டிகிட்டு வரும்போது பூச்சட்டி எட்டி உதச்சிருவான். ஸோ உடஞ்சி அது அப்படியே 2 3 பழந்து போயிடும். அப்படியே அங்கேருந்து சாரா பார்க்குறா, ஆரம்பிச்சிட்டான்டா, இதுக்கு தான் சொன்னேன் வேணான்னு, கேட்டாளா இவ அப்படின்னு சொல்லிட்டு அவள் அப்படியே நிற்கிறா. நீங்களும் வந்துட்டு சரி குழந்த தானேன்ட்டு வரீங்க. வந்தால் வர வழியில் இருக்கிற எல்லா செடியாகட்டும், ஃப்ளவர் வாஷ்ன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சும்மா தொடுறான். ஆனால் உடஞ்சி போகுது. நீங்கள் என்னடா இது அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இப்படி அவன் பண்ணுறதெல்லாம் பார்த்துட்டு நம்மளோட சிமிக்கு இம்ப்ரெஸ் ஆகிடுது. அப்படிங்கிற மாதிரி பார்க்குறா. ஜேகே உடனே கீழே குனிஞ்சு, என்ன அப்படி பார்க்குற அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஏன்னா பசங்களுக்கு, அதாவது அப்பாங்களுக்கு எப்பவுமே பொண்ணுங்க வந்துட்டு வேற ஒரு பசங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லணும், பிடிக்காது பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி தான் அப்படி தூக்கி இவர் உட்கார வச்சுக்கிறாரு. உடனே சிம்மி வந்துட்டு, டேடி என்னை இறக்கி விடு, நான் என்ன குழந்தையா அப்படிங்கிறா. ஜேகே நீ குழந்தை தான், நல்லா இறக்கி விட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அவள் பிடுங்கிட்டு அங்கே நம்ஜூன் ஓடி அதாவது நடந்து வந்துட்டுருப்பான்ல. ஸோ அப்படியே ஓடி போய்ட்டு நம்ஜூனை ஹக் பண்ணிவிட்டு, ஹேண்ட்ஸம் ஹாய் அப்படிங்கிறா. ஸோ நம்ஜூன் வந்துட்டு பியூட்டி ஹாய் அப்படிங்கிறாரு. ஸோ இவங்க 2 பேரும் இப்படி பேசிக்கிறத பார்த்துட்டு நீங்கள் எல்லோரும் சிரிச்சிட்ருக்கீங்க. ஆனால் இங்கே வயிற்றெரிச்சல் யாருக்குன்னா ஜேகேக்கு தான், அவரோட பொண்ணாச்சே. ஸோ ஒரு மாதிரி நம்ஜூனை முறைச்சி பார்த்துட்ருக்காரு. ஸோ நம்ஜூன் அப்படியே அழகாக நல்லா இமேஜின் பண்ணுங்கள். ஸோ நம்ஜூன் வந்துட்டு குழந்தையாக்கிற மாதிரி அந்த ஏஐ பேஸ் வரும்ல. ஸோ அதை அப்படியே பார்த்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்படியே ஜேகே பார்த்து லைட்டாக ஒரு கண்ணை அடிச்சுட்டு சிரிக்கிறான். ஸோ இவன் இந்த மாதிரி பண்ணுறதை பார்த்துட்டு எல்லோரும் சிரிச்சிட்ருக்காங்க. ஸோ நீங்களாகட்டும் சாரா அண்ட் ஹோபிகினா ரொம்ப சிரிப்பாக வருது. பாஸ் அவன் என்ன பண்ணிட்டுருக்கிறான் பாருங்கள் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஆனால் இங்கே வந்துட்டு நீங்கள் கூட ஓகே, உனக்கு என் பொண்ணு பிடிச்சிருந்தா நான் கட்டி வைக்கிறேன்டா அப்படிங்கிறீங்க. ஆனால் ஜேகே வந்துட்டு என் பொண்ணெல்லாம் நான் யாரும் கட்டி வைக்க மாட்டேன்னு சொல்லிட்டு தூக்க போகிறாரு. ஆனால் அவள் பிடிங்கிட்டு நம்ஜூன் கைவே போய் பிடிச்சிட்டு இருக்கிறா. ஸோ இப்படி தான் ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்குது அந்த ஃபேமிலி. ஸோ ஹாப்பி என்டிங் டியர். எல்லோரும் ஃபஸ்ட்டு எங்கே கிளம்பியிருப்பீங்க அப்படின்னா, ஜேகேவோட பாடி கார்டு இருக்காங்களா, அதில் ஒருத்தங்களுக்கு வெட்டிங். ஸோ அதுக்காக தான் கிளம்பியிருப்பீங்க. அதுக்காக கிளம்புறப்ப தான் இந்த மாதிரி எல்லோரும் கெட்டுக்கிற மாதிரி வீட்டில் மீட் பண்ணியிருப்பீங்க. ஸோ அப்போ அங்கேருந்து கிளம்புறப்பக்கு தான் இந்த மாதிரி நடந்திருக்கும். இப்போ எல்லாருமே கிளம்பி அங்கே போகிறீங்க. ஸோ அவனுக்கும் மேரேஜ் ஆகுது. ஸோ அது வந்துட்டு ஒரு பாடி கார்டு ஓகேவா. ஸோ அந்த பர்சனுக்கும் மேரேஜ் ஆகுது. ஸோ எல்லோரும் விஷ் பண்ணிவிட்டு அங்கேயே நல்லா டின்னர்லாம் சாப்பிட்டுட்டு பார்ட்டி என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறீங்க. இந்த மாதிரி தான் அவங்க லைஃப் வந்துட்டு செம்ம ஹாப்பியாக போகுது. ஹோபிக்கு சாரா அண்ட் நம்ஜூன் அண்ட் நீங்கள் ஜேகே அண்ட் ஜிம்மி. ஸோ இந்த மாதிரி 6 பேரும் செம்ம ஹாப்பியாக லைஃப்பை லீட் பண்ணுறீங்க. ஈவன் மாஃபியாவே இருந்தாலுமே அவங்க வந்துட்டு உங்களுக்கு லவ் ஃபுல்லாக கொடுக்குறாங்க. ஸோ சீட்டிங் அப்படிங்கிறது அவங்கக்கிட்ட ஒரு சின்ன எல்லாரும் கூட இல்லை. ஸோ அதுவே உங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. உங்களை அப்படி தங்குறதுல வச்சு மொத்தமாக தாங்குறாரு. ஓகேவா? ஓகே டே. ஸோ இந்த ஒன் ஷாட் நான் இதோட முடிச்சுக்கிறேன். அரை மணி நேரம் தான் சொல்லணும்னு நினைப்பேன். ஆனால் எப்படினே தெரியல, 1 மணி நேரம் போயிடுது. அரை மணி நேரத்தில் என்னால் முடிக்க முடியறதில்ல. பட் பரவாயில்ல. உங்களுக்கு இது பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லுங்கள். ஓகேவா? ஸோ எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு தெரியல. நான் வேறு சடனாக இந்தியாவெல்லாம் உள்ள கூப்பிட்டு வந்துட்டேன். ஸோ அது தஞ்சாவூர் கோயிலெல்லாம் வந்துருச்சு எனக்கு ஞாபகத்துக்கு. அந்த சீன் வச்சா நல்லாயிருக்குன்னு தோணுச்சு. ஸோ அதனால் வச்சேன். ஸோ உங்களுக்கு அது பிடிச்சிருந்துச்சா என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. டாடா சாருங்க.